श्रीमन्नारायण 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 श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 श्रीपादमे शरणु शरणु कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमले क्षण कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमले क्षण कमलासनहित गरुड गमन श्री कमलनाभ नीपद कमल में शरणु कमलासनहित गरुड गमन श्री कमलनाभ नीपद कमल में शरणु श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु शरणु ईशानां जगतोस्य वेंकटपते विष्णोः परां प्रेयसीं तत्वक्षस्थल नित्यवासरसिकां त्यक्षान्ति संवर्धिनीं पद्मालंकृत पाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम्. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் திருமலை திருப்பதியில் மேலே அருவியாக இருக்கக்கூடியது பாப விநாசினி குமாரதாரா அப்படின்னு பேர். ஸ்தல புராணம் வெங்கடாச்சல மகாத்மியம் சேவிக்கும் போதும் நமக்கு தெரிய வருது, அங்க மாமாவுக்காக மருமான் தான் உச்சியில் நின்று காவலாக மாமனுக்காக இருக்கின்றார். அதனால சுப்பிரமணியருடைய தீர்த்தமானபடியால் அதற்கு குமாரதாரான்னு பேர். திருப்பதியில் குமாரதாரா, திருப்பதி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற மகனியருடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். அது திருப்பதி பகவானுடைய அனுகிரகம்னா திருப்பதி பகவானுடைய க்ஷேத்திரத்துல காவலாக இருப்பது முருகக்கடவுள். அதனால கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஏற்பாடு பண்ணி அன்னமய சரித்திரத்தினுடைய சாரம். நம்ம குரு பரம்பரையெல்லாம் சேவிக்கும் போது நம்ம பாரத தேசத்தில் உதித்து வளர்ந்து வாழ்ந்த மகான்கள் அனைவருமே ஏதேனும் ஒரு நித்தியசூரியின் அம்சம் அப்படின்னு கொண்டாடுவது ஒரு வழக்கம் உண்டு. சதா பஷ்யந்தி சூரையகான்னு புருஷ சுக்தம் சொல்றது. சூரையகான்னா பகுவச்சனம், சதா பஷ்யந்தினா சதா சர்வ காலம்னு அர்த்தம். இந்த காலம் அக்காலம் இல்லை, பூத காலம் நிகழ்காலம் பவிஷ்யத் காலம்னு எல்லா காலத்திலையும் பகவானையே பார்த்துட்டு இருப்பாளாம், பகவானையே பார்த்துட்டே இருப்பாளாம். பார்த்துட்டு இருந்தா அப்போ ஒரு கேள்வி வந்தது வேதாந்தத்துல. ஏன்னா any object that we experience with our senses ceases to lose its importance over a period of time. கல்யாணத்துல ஒரு மந்திரம் உண்டு. அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவா, அந்த பொண்ணியே பாரு அப்படின்னு ஒரு மந்திரம். அது ஒரு 1 minute வரும். அதாவது சேஷ ஹோமத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் உண்டு. அதுக்கு நம்ம கல்யாண அவசரத்துல கவனிக்க மாட்டோம். அந்த ஒரு நிமிஷம் அவர் அவளையே பார்க்கணும். இது இப்ப அவளும் அவரையே பார்க்கணும். இது நித்தியப்படி நீடிக்காதே இல்லையா? ஏன்னா எனி ஆப்ஜெக்ட், be it the man or the woman or any object that we see, ceases to be an object of attention over a period of time. ஆனா வேதம் சொல்றது சதா பஷ்யந்தி சூரையா, பெருமாளை எப்ப பார்த்தாலும் இவ பார்த்துட்டு இருக்காரு, போர் அடிக்காதான்னு கேட்டா அவர் போர் எப்ப அடிப்பார்னா முன்னாடி இருந்தா மாதிரியே இப்போ இருந்து மாறிவிட்டா. பௌத்தத்துல ஒரு விஷயம் சொல்வா, க்ஷணிகவாதம்னு பேர். இப்ப நம்ம மலைக்கு மேல போயிடுத்துன்னா அது ஜீன படுக்கைங்கிறோம்,
ஜீனர்கள் வச்சாங்கிறோம். நமக்கு ஜீனாள் மேல திருப்பி ஆசை வந்துடுத்து. அமித்ஷா மேல இருக்கோ இல்லையோ ஜெயினாள் மேல வந்துடுத்து இல்லையா? அவர் ஜெயின்னு தெரிஞ்சு விட்டா அது படுக்கை இல்லைன்னு சொல்லிடுவா. பௌத்தம் இது மேல திடீர்னு எல்லாருக்கும் ஆசை. பௌத்தம் ஜெயினம்னா ஆஹா ஓஹோன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஏர்போர்ட்ல போனாலே ஜெயின் மீல், யாராவது ஐயர் மீல் ஐயங்கார் மீல்னு கேட்குறாங்க. ஜெயினாளரும் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ விஷயத்துக்கு வரேன். பௌத்தத்தில் க்ஷணிகவாதம்னு பேர். தே ஹேவ் 4 பிரின்சிபல்ஸ். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பௌத்தம்னா உடனே வந்து புத்தம் சரணம் கச்சாமின்னு விட்டா போறாது. அது நாங்கள் 2 வருஷம் ஸ்ரீபாஷ்யத்தில் பௌத்தாளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். போர் அடிச்சு போயிடும் எங்களுக்கு. தலைலாமா கூட போர் அடிச்சு. அதை க்ஷணிகவாதம்னு பேர். ஒரு மெழுகுவத்தி ஏத்தினேன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹைட்ல இருக்கும், அப்புறம் திரும்பி 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு கொஞ்சம் ஹைட் குறையும். அப்போ மெழுகு குறையிறது. அந்த wick also reduces in length. அப்ப அந்த நெருப்பு நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம், நெருப்பு அப்படியே தான் இருக்கு. பௌத்தாள் அதை ஒத்துக்க மாட்டா. The logic says when the wax reduces and the wick reduces, every second the fire that you see is a new fire னு பேர் பௌத்தத்தில். அதுக்கு க்ஷணிகவாதம்னு பேர். சர்வம் க்ஷணிகம் க்ஷணிகம்னு ஒரு பிரின்சிபல் உண்டு. அந்த மாதிரி பெருமாளை பார்த்துட்டு இருக்காளாம். 10:50க்கு பார்க்கறா, நன்னா இருக்கார். 19:01க்கு 19 மாதிரி இருக்காரான்னு கேட்டா 19:01க்கு புது பெருமாள் மாதிரியே இருப்பாராம். புதுசா பார்க்கறதுனால அந்த போர்டம் வராது. அதனால வேதாந்தத்துல சதா பஷ்யந்தி சூரையகான்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த பகவான், அவருடைய நித்திய சூரிகள் வெவ்வேறு விதமா பிறக்கிறா. சக்கரம் தான் திருமழிசை பிரான், கௌஸ்துபம்ங்கிறது தான் குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லிண்டே வரும்போது, பேயாழ்வார், அவர் உங்க ஊர் மயிலாப்பூர், மயிலாப்பூர் தான் பேயாழ்வார். அவர் கட்காம்சம்னு பேர். பெருமாளுக்கு ஒரு வாள் உண்டு. அந்த வாளுக்கு நந்தகம்னு பேர். நந்தகத்தினுடைய அபராவதாரம் தான் பேயாழ்வார், இந்த ஊரை சார்ந்த ஆழ்வார். அவரே பிற்காலத்தில் என்ன பண்ணிவிட்டார், அவர் தான் பாடினார், தாழ் சடையும் நீழ்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால்னு பிரபந்தத்துல பாசுரம். அவருக்கு ஒரு அபிலாஷை, நம்ம தெலுங்கு மொழி பாடுற மாதிரி பிறக்கணும்னு. பாரதியார் எடுக்கலையா, தமிழ் புலவர், சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து. பாதி நீங்க கர்நாடக கச்சேரின்னு லாங்குவேஜ் பயஸ் இல்லாம போனேன்னா தியாகராஜர், சியாமா சாஸ்திரி, க்ஷேத்ரையர், அன்னமாச்சாரியர், பத்ராச்சல ராமதாசர் தெலுங்கா வரும். நல்ல சாஸ்திரிய சங்கீதம் யாராவது படிக்கிறதா இருந்தா முக்கியம் தெலுங்கு தெரிஞ்சுக்கணும். தெரியாம போயிடுச்சுன்னா நம்ம எதுக்கு பாடுறோம், எங்க பாடுறோம், எங்கேயாவது வெட்ட வேண்டியதுதான் போட்டு அந்த வார்த்தையை போட்டு இல்லையா. வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேன் மயில் குயிலாச்சுதடி தோ தோ ஈயன் அப்படின்னு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம தெலுங்கு மொழி தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட பகவானுடைய நித்தியசூரிகளில் கட்காம்சமாய் பிறந்தவருடைய சரித்திரம் தான் இன்று அன்னமையர் கட்காம்சம்னு பேர். பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு ஒன்று உண்டு. சஹஸ்ரநாமம் சேவிச்சுட்டு சேவிப்போம். ரக்ஷோசுராணாம் கடினோக்ரகண்ட சேதக்ஷர சோனித திக்தஹாரம். சோனிதம்னா பிளட்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்குமா. வாழையே சார் பிளட் கலர்ல வாழை வச்சு என்ன பண்ணுவா, அது அசுரர்களுடைய சிரஸை கொய்வதுன்னு ஒரு வழக்கம். அதுல வந்து சோனித திக்தஹாரம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீர்த்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. காட்டுக்கு ராமர் எப்படி போனார், எப்படி போனார் சார், இங்கேயோ போயிட்டார் சார். அவர் போனவரை பத்தி எது கேட்கிறேன். எப்படி போனார், சீதையோட போனார், லக்ஷ்மணரோட போனார். ராமர் வெறும்னு கையில போனாரா, எப்படி போனார், வில்லம்போடு போனார். நன்னா ஞாபகம் வச்சுங்க. ராமாயணத்துல ராமர் எதெல்லாம் எடுத்துன்னு போனார், எதோடு இருந்தார்னு சொல்லும் போது வால்மீகி மறக்காம சொல்ற வார்த்தை வாழ். கையில வாளோடு சென்றார் ராமர். எங்க நீங்க போட்டாலும், ஏன் சார் போட்டோல என்.டி. ராமராவுக்கு காமிக்கல, உபன்யாசம் கேட்கவில்லை அந்த டைரக்டர். உபன்யாசம் கேட்டிருந்தாருன்னா கட்கம் போட்டிருப்பார். எந்த இடத்துல ராமாயணத்துல ராமர் சரஸ்சாப தரவுன்னு சொல்றாரு, கட்க தரவுன்னு சொல்லுவார். கையில வாளோடியும் போனார். அப்படின்னா அன்னமாச்சாரியர் கூடவே போயிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஆயுதமாய் இருக்கக்கூடிய நந்தகம் என்கின்ற வாள் என்கின்ற பேயாழ்வார் என்கின்ற அன்னமையருடைய சரித்திரம். 10ஆம் நூற்றாண்டில் வடதேசத்துல, இந்த உத்தரப்பிரதேஷ் கங்கையை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல வறட்சி ஏற்பட்டது. சாப்பாடுக்கு வழி இல்லை, ரொம்ப வருஷம் மழையே பெய்யல. அப்படி இருக்கச்சு என்ன பண்றது? இப்ப நம்ம கொஞ்சம் டெக்னாலஜியில இம்ப்ரூவ் ஆயிட்டோம்னு வச்சுங்கோ. கடல் ஜலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஆத்துக்கு வர வைக்கிறோம், இல்ல பக்கத்து மாநிலத்துக்கிட்ட கேட்கிறோம், அவ கொடுக்கலன்னா சண்டை போடுறோம். ஏதாவது ஒண்ணு, ஏதோ ஒரு விதத்துல நம்ம கீழே ஓட்டையை போட்டு பூமியிலேருந்து எடுத்துடுறோம்.
இல்லாட்டா மேகங்கள்ல போய் இந்திரனுடைய அனுமதியோடு போய் அங்க சீடு பண்ணிடுறோம் அப்படின்னா ஜோன்னு கொட்டு வரவர். ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுறோம். அங்க அந்த அந்தணர்களுக்கு வழி இல்லை. அவள்லாம் புறப்பட்டு உத்தரப்பிரதேசத்திலேருந்து கீழே மகாராஷ்டிரம் தாண்டி ஆந்திரால வந்து செட்டில் ஆனா. நந்தவரம்னு ஒரு கிராமத்துல, கர்னூல் பகுதி அது, நந்தவரம்னு ஒரு கிராமம். அந்த நந்தவரம்ங்கிற கிராமத்துல செட்டில் ஆனவாளுக்கு நந்தவரிகாள்னு பேர். அப்படி வந்தவர் தான் அன்னமையர். அன்னமையர் ஒரிஜினலா அவள்லாம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி, அவளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இருந்தவா. அதனால்தான் நாங்கள் கூறுகிறோம் வடதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று. எங்கேந்து யாரா எங்க வந்தாலும் பக்கத்து மாநிலத்தேருந்து தான் வந்தாங்க. இப்ப தெலுங்குக்காராலும் வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு, என்ன பண்றது? அதனால ரக்ஷோசுராணாம்னு பேர். இப்போ இவாள்லாம் வாழ்க்கையின் உஜ்ஜீவனத்துக்காக வந்திருக்கா. அது அன்னமையரே எடுக்கிறார். புட்டுட்டையு நிஜமு போவுட்டையு நிஜமு. What is certain is a person's birth. If you're ordained to be born, you're born. పుట్టుటయు నిజము. తెలుగు భాషలో పుట్టుటయు అంటే జన్మం గురించి ఈ శబ్దం ప్రయోగిస్తున్నారు అన్నమయ్యుడు. పుట్టుటయు నిజము, போவுட்டையும் நிஜமு. போறதும் முக்கியம். இந்த வரி எல்லாம் கேட்டுட்டு தான் ஷேக்ஸ்பியர் ஆல் த வேர்ல்ட்ஸ் a stage and all the men and women mere players, there is an exit ன்னு எழுதிட்டார். as you like it. எல்லாம் அன்னமய்யர் கேட்டவர் தான் அவர். పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము నట నటిమి పని నాటకము. తెలుగులో పని అంటే వేల. అది ఒழுங்கா சொல்லணும். இப்போ வந்து ரேடியோ ஜாக்கி, நான் அப்பப்போ தெலுங்கு கேட்பேன். మీరు ఏం పని చేస్తున్నారు? అది పని కాదండి, అది పని அண்ணா. எல்லாம் இந்த தமிழ் நியூஸ் படிக்கணும்னா தமிழ் வரப்படாது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நாங்கள் இப்போது இங்க வேளச்சேரி அருகே இருக்கிறோம். இங்கள் பாருங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். கொன்னும் போட்டு. அதனால இந்த இடத்துல நட்ட நட்டிமி பணி நாட்டகமு, அதுக்கு நடுவுல லைஃப் இருக்குங்கிறார். எட்ட நெடுத்த கலதி பிரபஞ்சமு, அதுக்கு நடுவுல லைஃப், அதுக்கு நடுவுல வசதி. பட்டத்திரியில் எடுக்கிறார். பரம புருஷார்த்தம் மோட்சத்தை வேணும்னு அபிலாஷிக்க வேண்டுமா, அதை கொடுப்பவன் என் திருப்பதி பெருமாள் தான் எடுக்கிறார். அதனால வாழ்க்கையின் தத்துவம் அறிந்து நந்தவரீகத்துக்கு வந்த அந்தணர்களை பாடுகின்றார் அன்னமையர். పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము, పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము, నట నటిమి పణి నాటకము, పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము, నట నటిమి పణి నాటకము, ఎట్ట నెడుతగలది ప్రపంచము, ఎట్ట నెడుతగలది ప్రపంచము, గడగడ పడికి కైవల్యము, నాటి బతుకు నాటకము, కానక కన్నది కైవల్యము, నాటి బతుకు నాటకము, నాటకము. நந்தவரம் என்கின்ற இந்த கிராமத்தில் வந்து தங்கி வசித்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நாராயணையா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அந்த வம்சத்துல அவள்லாம் இங்க செட்டில் ஆயிட்டா, பேச ஆரம்பிச்சுட்டா தெலுங்கே. ஞாபகம் வச்சுங்க, நீங்க நார்த் இந்தியா சேனல்ஸ்ல போய் நான் பேசும்போது அவளுக்கு இதெல்லாம் ஐக்கிய பாஷையா தோணும். தட்சிணத்துல பேசுறதெல்லாம் ஒரே மொழிங்கிற மாதிரி அவ நினைச்சிருப்பா. மദ്രാസിய, தெலுங்கு, தமிழ், கொங்கணி, இங்க கன்னடக்கா துளுக்காரர்கிட்ட போய் நீங்க கன்னடிகாவான்னு கேட்டுட்டா கூச்சுட்டு வருவார். நாங்க துளு நாடும்பர். மலையாளம் வேற, தமிழ் வேற, இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இப்ப நமக்கு என்னன்னா கொஞ்சம் அப்படி இப்படி பெல்லாரிலாம் தாண்டி விட்டா நார்த்து தான். இது குஜராத்தி, மராட்டி, போஜ்புரி, மைथिली, खड़ीबोली, அவதி, இது ஜோத்புரி, அப்புறம் ராஜஸ்தானி, மார்வாரி, பஞ்சாபி, வித்தியாசம் தெரியாது. ஆனா ஒன்றும், இது நான் வந்து ஏதோ மயிலாப்பூர்ல பேசறதுனால சொல்றேன், எல்லா இடத்துலையும் சொல்றேன், நமக்கு என்ன பயம். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் ஆதாரமா எடுத்தோன்னு வச்சுங்கோ, தெலுங்கு பேசுறது ரொம்ப சுலபம்.
கன்னடம் பேசுறது சுலபம், மலையாளம் பேசுறதும் சுலபம். ஏன்னா இதுக்கு பேஸ் ஒரு விதத்துல கொஞ்சம் தமிழுடைய வார்த்தைகள் எடுத்துட்டாலும், உனக்கு பால் வேணுமா, மீக்கு பாலு காவாலா, நிம்மகே ஹாலு பேக்கா, பாவெல்லாம் ஹாவாயிடும். கவனிச்சுட்டே வாங்கோ. ஆந்திரா பக்கம் போனேன்னா எல்லாம் போச்சம்பள்ளி, மாரட்பள்ளி. அப்படியே கர்நாடகாவுக்கு வாங்கோ, தேவனஹள்ளி, பாவெல்லாம் ஹாவாயிடும். நீங்க இப்படி பார்த்துட்டே வரலாம் வார்த்தைகள். அப்போ భాషా జ్ఞానం ఈ సభా మంటపములో ఉపస్థితమైన భాగవతాగ్రేసరందరికీ మన వందనములు. ఇది తెలుగు. ಈ ಸಭಾ ಮಂಟಪದಲ್ಲಿ ಉಪಸ್ಥಿತವಾಗಿರೋ ಭಾಗವತಾಗ್ರೇಸರಿಗಳಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಈ ಸಭಾ ಮಂಟಪములో அப்படி நீங்க மாத்திண்டே போனேன்னா பாஷா ஞானம் ஒன்றும் புதுசா இருக்காது. நம்ம ஏதோ ஸ்குவிட் கேம் கொரியன்ல உட்காந்து அதுல பார்க்கணும், தெலுங்கு வராத. அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த பாஷா, எப்பவுமே ஒரு பாஷையை மதிக்க கத்துக்கணும். அதுதான் பேசிக் ஹியூமன் பீயிங் ட்ரைட். கிண்டல் பண்றது, கேலி பண்றதே தான் நம்ம எப்ப கத்துப்போம் இல்லையா? இப்பேற்பட்ட நாராயணையா சிறு குழந்தையாக தன்னுடைய கிராமத்தில் ஒரு புற்று கிட்ட போயிருக்க. அங்கங்க புற்று, வல்மீகம்னு பேர். பிலஜமோனி கிருத சரித்திர சன்னுத ஸ்ரீ தியாகராஜ நுத ஜகதாத నందకారక. బిలజమౌని అంటే పుట్రునట్టు, బిలజத்திலேருந்து பிறந்தவர். இந்த புற்று கிட்ட அந்த குழந்தை போயிருக்கு. அது எது யாதிருச்சிகமாக கையை விட்டுடுத்து. ஏன் சார் அது, ஏன் சார் போய் கையை விடுறதுன்னா அதுக்கு ஒரே டிப்ரெஷன் லைஃப்ல. இப்போ யாரை கேட்டாலும் டிப்ரெஷன் இல்லையா? பே ஆஃப் பெங்காலை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்தையும் டிப்ரெஷன் வந்துடுச்சு. அங்கே வந்தால் மழையாவது வரும். நமக்கு மனுஷாளுக்கே வந்துடுச்சு இப்போல்லாம் டிப்ரெஷன். ஏன் சார் டிப்ரெஷன் கேட்குறேன்? டிப்ரெஷன் இருக்கா, கதை கேளுங்க, அது கேட்டதுனால தான் வந்ததுங்கிறார். அது ஒருத்தர் உபன்யாசம் அதுவும் கொடுத்துருது. இந்த குழந்தைக்கு வருத்தம் ஏன்? அது ஆத்துல அவ வம்சத்துல வந்து அவ அத்தனை பேரும் ஞானிகள். அந்த குழந்தைக்கு மட்டும் அவ்வளவு படிப்பு ஏறல. முயற்சி எடுக்கிறது ஏறல. ரொம்ப துக்கம் அந்த குழந்தைக்கு. எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டா. These are all small lessons that we need to take, how to deal with children. இல்லையா? நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே ஒழிய தலையில போட்டு நெகட்டிவாவே சொல்லியிருந்தோன்னு வச்சுங்க, அது கஷ்டம். இந்த குழந்தைக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, துக்கம் வந்துடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. புற்றுல போய் கையை விட்டுட்டா பாம்பு நம்மள கடிச்சிரும். அப்பவும் கடிக்கல. இது குலசேகர ஆழ்வார் சரித்திரம் மாதிரி பாம்பும் கடிக்கல. அப்போ ஒரு அம்பாள், பார்வதி, ஊரின் எல்லை தெய்வம், சிந்தலம்மான்னு பேர். அந்த சிந்தலம்மா தான் இந்த குழந்தையை அனுகிரகிக்க வேண்டும்னு வயோதிக பெண் வேஷத்தில் வந்தாளாம். வந்துட்டு இந்த குழந்தைக்கு அபயம் கொடுத்தாளாம். பகவத் பாதாள் த்வதன்யப்பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணஹ த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபினயா பயாத் த்ராதும் தாத்தும் ஃபலமபி ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவுன்னு சௌந்தரிய லஹரியில் எடுக்கிறார். அபயம் கொடுத்தாளாம், கவலைப்படாதே. அதோடு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கா அந்த பொண்ணு, வயோதிக வேஷத்தில் வந்த அம்பாள். அப்பா, உனக்கு உன் கர்மா இந்த ஞானம் தான் இருக்கும், ஆனா கவலைப்படாத, உன் பேரம் பெரிய ஆளா வருவான். சரி, நமக்கு எதாவது கேட்டா உன் பேரன் என்ன வருவானா, நம்ம வரத்துக்குள்ள பேரம் வரத்துக்குள்ள நம்ம போயிடுவோமே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதா. இது புராணத்துல இருக்கான்னு கேட்டா உண்டு. திதி தேவி கஷ்யப பிரஜாபதி கிட்ட போய் சொல்றா, குழந்தைகள் மூலமாக நம்ம வம்சம் விருத்தி அடைய வேண்டும். அவர் சொல்ல, நீ வந்த டைம் சரியில்லைம்மா, இந்த டைம்ல நம்ம ஒன்று சேர்ந்தோமே ஆனால் எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா பிறக்கும், கையில சோடா பாட்டிலோட பிறக்கும், வேண்டாமா அப்படின்னு. அவ சொன்னா, பரவாயில்ல, குழந்தை இருந்தா எனக்கு போரும் அப்படின்னு சொன்ன போது கர்ப்பவதியாரா அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஹிரண்யகிஷ்பு and Hiranyaksha. In a way, despite being warned, it was the mother who took the audacious decision to have such children with such bad demeanor. அப்போ அவ அப்புறம் திருந்தின உடனே கேட்கிறா, ஐயோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்து கொடுத்தா இப்ப என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் இன்காரிஜிபிள், irreparable, irreversible குழந்தை, இதை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனா உன்னோட பேரன் நல்லவனா இருப்பான்னு சொன்ன உடனே பிரகலாதன் பிறக்கிறான். அப்போ புராண வச்சனம் இருக்கு. இப்போ இந்த ரொம்ப சாதாரணமாக இந்த பெண்மணி சொன்னாள், இந்த வந்த அம்பாளுக்கு ஸ்துதி பண்ற, சக்கனி தல்லிக்கு சாங்குபளா, சக்கனி தல்லிக்கு சாங்குபளா, தன சக்கர மோவிக்கு சாங்குபளா.
அந்த உதட் எந்த வாயிலிருந்து சோதிவாய் திறந்து நல்ல வார்த்தை சொல்லியதோ அந்த வாய்க்கு பல்லாண்டு பாடுவதா, அந்த வாய்க்கும் மத்தியமாயிருக்கக்கூடிய அதரங்கள் எந்த அதரங்களிலிருந்து வார்த்தை புறப்பட்டதோ அந்த வார்த்தைக்கு பல்லாண்டு பாடுவதா. சக்கனி தல்லிக்கு சாங்குபல தன செக்கர மோவிக்கு, அந்த அதரத்துக்கு பல்லாண்டு பாடுறதா. ஞாபகம் வச்சுங்கோ, இது அடியனுடைய அபிப்பிராயம். நான் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், IMHO, one of the sweetest languages for poetry is Telugu. அது நாங்கள் பாடும்போது பேசும்போது போதன பாகவதம்லாம் சொல்லும்போது இப்போ உடனே நீங்கள் சண்டைக்கு வந்துடாது. தமிழுக்கும் அமுதென்று பேர் இல்லையா? அது நம்ம இப்போ ஒரு பட்சணம் அதிர்சம் கொடுத்தா அதிர்சம் மாதிரி வராதுன்னா நாளைக்கு என்ன பூத்தரை குழு கொடுத்தா சாப்பிட மாட்டார? அதுவும் சாப்பிடுவார். அது சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும். பூத்தரை குழு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னா ஒரு அரிசியில கஞ்சியை போட்டுட்டு ஆந்திராவில் பண்ற ஸ்வீட், ஆந்திராக்காரரை பத்தி தானே சொல்றோம். பானையில என்ன பண்ணிடுவா, மேலே போட்டுருவா, அது மெல்லிசா வரும் அந்த ஸ்டார்ச். அதுல நீங்க ஒரு 250 கிராம் நெய் போடணும். போட்டுட்டு அதுக்கு மேல ரொம்ப உடம்புக்கு நல்லதை சேர்க்கக்கூடிய சர்க்கரையை போடணும். போட்டுட்டு இதெல்லாம் போட்டு உருட்டி அவரை கூட்டுட்டு வாத்தியாரையும் கூட்டுடணும். சாப்பிட்டுட்டு அவர் தேவைப்படுவார். இதுக்கு பூத்தரே குழுன்னு பேர் இந்த ஸ்வீட்டுக்கு. ஞாபகம் வச்சுங்க, கல்யாணத்துலாம் போடுறதா இருந்தோம். கேள்விப்பட்டு யார் கேள்விப்பட்டிருக்கேள் பூத்தரே குழு? இவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்கேள். இன்னொரு கேள்வி, அதுதான் பெரிய விஷயம். அதனால சக்கனி தள்ளி చక్కని తల్లికి చాంగుబళా, చక్కని తల్లికి చాంగుబళా, తన చక్కెర మోవికి చాంగుబళా, చక్కని తల్లికి చాంగుబళా, తన చక్కెర మోవికి చాంగుబళా, చక్కని తల్లికి చాంగుబళా, 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 పులికెది మురిపె ముకుమ్మరింపు తన సలుపు జూపులకు చాంగుబళా, పులికెది మురిపె ముకుమ్మరింపు తన సలుపు జూపులకు చాంగుబళా, పలుకుల సొంపుల బతితో గసరడి చలముల ఎలుకకు చాంగుబళా, చలముల ఎలుకకు చాంగుబళా, చక్కని తల్లికి చాంగుబళా, తన చక్కెర మోవికి చాంగుబళా, చక్కని తల్లికి చాంగుబళా, చాంగుబళా, చాంగుబళా. இந்த நாராயணையா என்கின்றவருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதேன்னு சொல்லி இந்த நாராயணையாக்கு ஒரு பிள்ளை நாராயண சூரிங்கிறவர் இருந்தார். அவருக்கு திருமணமானது லக்கமம்பா அப்படின்னு பேரு. இந்த அம்பா பதம் சேர்ப்பது தெலுங்குல ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா பிரதாபருத்ரனுடைய அம்மாக்கு மும்மடாம்பான்னு பேரு, இவளுக்கு லக்கமாம்பா. லக்கமாம்பாவுக்கும் இந்த நாராயண சூரிக்கும் கல்யாணமாகி ஒரு புத்திரபாகியம் வேணும்னு ஒரு அபிலாஷை, இச்சை. புத்திரனாக பிறப்பது ஆச்சரியமில்லை, நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா. இதை அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனான திருவேங்கடமுடையான் ஒருவன் தான் பிரசாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சின்றவா. ஏன்னா இவா வாழ்ந்தது 15வது நூற்றாண்டு தொடக்கத்துல. 13வது நூற்றாண்டில் இதே மாதிரி ஒரு தம்பதியினர் பிரார்த்தித்துதான் திருவேங்கடமுடையானுடைய கண்டையின் அவதாரமாக தேசிகன் பிறந்தார்னு இவா ஏற்கனவே படிச்சிருக்கா, கேட்டிருக்கா. எப்படி சுவாமி, இது தமிழ்நாட்டில் இருந்தவர் தேசிகன், இவர்களோ இருந்தது தெலுங்கு பேசும் மாநிலத்தில், எப்படி தெரிந்து கொண்டார்கள்? ஏனெனில் தேசிகனுக்கு ஒரே பிள்ளை குமாரவரதன்னு பேர். அவர் அப்பாவின் காலத்துக்கு அப்புறம் ஆந்திரால தான் போய் செட்டில் ஆனார். அப்ப ஆந்திரால இது பரவி இப்ப ஈநாடு பேப்பர் மூலமா சொல்லியிருப்பார். அப்படி இந்த தம்பதியினர் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்க சேவை இருந்தார். பொதுவா உயர்ந்த கஷேத்திரங்கள்ல அக்காலத்துல சேவை இருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்ப ஷோலிங்கர்லாம் பிரார்த்தனா ஸ்தலம், அந்த இடத்துல போய் ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருந்து நித்தியப்படி பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் தீர்த்தத்தை பருகி, அந்த மாதிரி குழந்தை, எனக்கு ஒரு குழந்தைய பிச்சையா போடு, குப்பையா கொடு, பிரார்த்திப்பா பெருமாள் கிட்ட. குப்பையா தூக்கி போடு, உங்க ஆத்துல வைகுண்டத்துல நீ குப்பை மாதிரி ஒண்ணு வச்சுருக்க, தூக்கி போடு, நான் அதை வாங்கிக்கிறேன். பேரே அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல வைப்பா, குப்பு சுவாமி. கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. குப்பை பிச்சை, கூகுள்ல இருக்கார் பாருங்க. பிச்சைனா பெருமாள் கிட்ட பிரார்த்திப்பா, எனக்கு ஒரு பிச்சையா ஒரு குழந்தை கொடு போறோன்னு. இப்படி தம்பதியினர் பகவான் கிட்ட பிரார்த்தித்த போது அன்று இரவு இவருக்கு தெரியறது ஒரு கட்கம்
கட்கத்தின் அந்த துவனி கேட்டு அந்த பெண்ணின் கர்ப்பத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. அதுதான் நந்தகத்தின் அம்சமாக இந்த குழந்தை பிறக்க போறார். அப்ப பகவான் கை காமிச்சாராம், கவலைப்படாத நான் இருக்கேன் என்று. வரத்தை கொடுப்பவன் அபயம் கொடுத்தான், இந்தரிக்கு அபயம்பு லிச்சு சேயினர் அன்னமையர். ఇందరికి అభయంబులిచ్చు చేయి, ఇందరికి అభయంబులిచ్చు చేయి, కందువకు మంచి బంగారు చేయి, ఇందరికి అభయంబులిచ్చు చేయి, కందువకు మంచి బంగారు చేయి, ఇందరికి అభయంబులిచ్చు చేయి, పురసతుల మానముల పొల్ల చేసిన చేయి, తురగంబు బరపేడి దొడ్డ చేయి, పురసతుల మానముల పొల్ల చేసిన చేయి, తురగంబు బరపేడి దొడ్డ చేయి, తిరువేంకటాచలాధీశుడై మోక్షము, తిరువేంకటాచలాధీశుడై మోక్షము, తెరువు ప్రాణులకెల్ల తెలిపే చేయి, ఇందరికి అభయంబులిచ్చు చేయి, కందువకు మంచి బంగారు చేయి, ఇందరికి అభయంబులిచ్చు చేయి, బంగారు చేయి, బంగారు చేయి. இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் வீடியோஸ்லாம் இப்போ ஒரு சேனல்லேருந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வரும்போது அவள் நல்ல எண்ணத்தில் தான் கேட்குறா, சார் இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள் எது? என்ன 0 வாட்ஸ் பல்ப் 40 வாட்ஸ் 100 வாட்ஸ் மாதிரி பண்ண முடியுமா? சர்வலோகேஸ்வரனுக்கு சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. If somebody says this temple is the most powerful, that means they are cheating you. ஏன்னா நம்மாத்துல ஷாளகிராம திருமேனிக்கு என்ன சக்தியோ அதுதான் திருவேங்கடமுடையானுக்கும். இல்லை டிஃபரன்ஸே கிடையாது, 0 வாட்ஸ் 10 வாட்ஸ்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணும், நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம மட்டும்தான் ஆராதனம் பண்றோம். ஆனா திருவேங்கடமுடையான ராமானுஜர் முதற்கொண்டு அத்தனை பேரும் ஆராதனம் பண்ணியிருக்காங்கிற பெருமை, சாநித்தியம் கூடுறது. எத்தானா திவ்ய தேசங்கள் நாங்க சீர்காழி கிட்ட இருக்கு, ஆஹா ஓஹோ நவ திருப்பதி திருக்குறுங்குடி போங்க, அங்க போங்க இங்க போங்க சொன்னாலும் அது என்னமோ திருப்பதிக்கு என்னவோ இருக்கு சார். அது என்னமோ அது தனி. அது என்னன்னு எனக்கும் சொல்ல தெரியல. 15 வருஷமா உபன்யாசம் கொடுத்துன்னு வரேனே. அந்த திருப்பதியில போய் நான் நிறைய இந்த பிரம்மோத்சவம் எல்லாம் நடக்கும்போது நாங்க லைவ் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவோ கோவில் கொடுத்துருக்கேன். வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துருக்கேன், கோவில் கோவிலா கொடுத்துருக்கேன். அந்த திருப்பதிக்கு போன உடனே அந்த பெருமாளோட அந்த மைக்கை பிடிச்சு அந்த பெருமாள்துன்னு ஆரம்பிச்ச உடனே தெர் இஸ் another ஃபீலிங். அது திருப்பதினா திருப்பதி தான். அதுவும் கார்த்தால இந்த நவம்பர் இப்ப இந்த மாசத்துல இந்த மேக கூட்டங்கள்லாம் இறங்குற மாதிரி இருக்கும். மிஸ்ட் பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றின ஆண்டாள். அதுக்கு நடுவுல ஜாஜ்வல்யமாய் அந்த ஆனந்த நிலைய விமானம், அங்கங்க மதில்ல கருடன். கார்த்தால அந்த மைக்ல சத்தம் பெருமாளுடைய சுப்பிரபாதம் கேட்கும். அதுல அந்த கோபுரத்துக்கு கீழே அந்த ஜலம் அப்படியே நம்ம காலை வருடி விடும். அங்க ஒரு ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்வாளே. உள்ள போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரங்க மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். அது தாண்டி அங்க பீடம், அப்புறம் துவஜஸ்தம்பம். உள்ள மறுபடியும் தாண்டி நீங்க உள்ள போனோம்னா வரதராஜ பெருமாள் சன்னதி இங்க லெஃப்ட்ல இருக்கும். அதுக்கு நடுவுல பங்காரு கதவுன்னு பெரிய எல்லா கியூவையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய இடம். எல்லாரும் சேர்த்துருவா. அது சேர்த்த உடனே அங்க கருடாழ்வார் இருப்பார். அவரே ஜம்முன்னு இருப்பார். அந்த கோவில் கருடனையே நீங்க சேவிச்சுட்டு இருக்கலாம். நல்ல பெரிய பார்டர் போட்டு ஜம்முன்னு. அவருக்கு என்ன கேட்கணுமா? ராஜா வீட்டு கண்ணு குட்டிம்பா அந்த மாதிரி ஜம்முன்னு இருப்பார். துவாரபாலகா அதை விட இருப்பா. அதுக்கு மேல அங்க ஒரு வுட்டன் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பா. அது மேல நீங்க ஏறணும். நாங்க அப்படியே பார்க்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள எல்லாரும் கையை வைத்துருவா மேல. அங்க நமக்கு உள்ள போகும்போதே டென்ஷன். கண்ணு மட்டும் சிமிட்டவே கூடாதே கொஞ்ச நாளி. நம்ம என்ன சிமிட்டுற வேகத்துல வெள்ள வந்துடணும். அங்க எல்லாரும் அது குமுதன் குமுதாக்ஷன் ஜெய விஜயாள்லாம் அங்கங்க நின்றுப்பா. அப்படி டேக் எல்லாம் போட்டுண்டு நமக்கு அந்த ஜேன்னு சொன்னாலே ரேங்கண்டி தெரியும். எல்லாரும் இப்படி காத்துட்டு இருப்போம். ஐயோ என்ன பண்றது இப்போன்னு. அந்த ஃபியூ
செகண்ட்ஸ் போறோம், அந்த பெருமாள் நம்ம கண்ணுக்குள்ள வந்துருவார். பிரதிவாதி பயங்கர மன்னன்னு பெரிய ஆச்சாரிய வரியர் இருந்தார். தேசிகனுடைய திருக்குமாரர் கிட்ட ஒரு பாதி கிரந்தம் காலக்ஷேபமாச்சு. அப்புறம் மணவாள மாமுனிகள் கிட்ட ஆச்சு. 14வது நூற்றாண்டு. ராமாயணத்திலேருந்து எடுத்த அந்த சுப்பிரபாதம் இப்ப எல்லா கோயிலுக்கும் இப்ப விட்டா எனக்கும் எழுதிடுவா சுப்பிரபாதம். அந்த சுப்பிரபாதம் கேட்கறது ஒரு தனி. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்கியம் மங்களம் குரு மாதः समस्त जगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामिनि श्रुत जनप्रियदान शीले श्री वेंकटेश दयिते तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्न मुख चन्द्रमण्डले विधिशंकरेन्द्र वनिताभिरर्चिते वृषशैलनाथ दयिते दयानिधे अर्त्यादि सप्तर्षयः समुपास्य सन्ध्याम् आकाश सिन्धु कमलानि मनोहराणि आदाय पादयुगम् अर्चयितुं प्रपन्नाः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् एलालवंग घनसार सुगंधि तीर्थम दिव्यं वियत्सरिति हेम घटेषु पूर्णं धृत्वाद्य वैदिक शिखामणय प्रकृष्टा तिष्ठन्ति वेंकटपते तव सुप्रभातम् सूर्येन्दु भौम बुध वाक्पति काव्य शौरि स्वर्भानुकेतु दिविशत् परिषत् प्रदाना त्वद्दास दास चरमावति दास दासाः श्री वेंकटाचलपते तव सुप्रभातम् कमलाकुच चूचुक कुङ्कुमतो नियतारुणितात्तुल नीलतनो कमलायतलोचन लोकपते विजयी भव वेंकट शैलपते स चतुर्मुख षण्मुख पंचमुख प्रमुख किल दैवत मौलिमणे शरणागत वत्सल सारनिधे परिपालय मां वृषशैलपते. இந்த சுப்பிரபாதம் சொன்னா மனசு முழுக்க அந்த திருப்பதிக்கு போயிடுறதே. எப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்த பொழுது பகவானுடைய அனுகிரகத்தால் நந்தகம் என்கின்ற வாள் தோன்றும். அந்த பெண்ணும் பிற்காலத்தில் கர்ப்பவதி ஆனாள். லக்கமம்பா. சர்வதாரி வருஷம் வைசாக சுத்த துவாதசி அன்று 1408 பிறந்த குழந்தை. கிட்டத்தட்ட 620 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு அன்னமையன் என்று பெயர். அன்னமாச்சாரியா, ஆச்சாரியா அப்புறம் சேருமே, பிறக்கும் போதேவா ஆச்சாரியன்னு வைப்பா பேரு. அன்னமையன்னு பேர். இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக பால்யத்தில் வளரும் போது நிறைய அப்பா அம்மா குழந்தைய பார்த்தா சொல்லிது, குழந்தையாவே இருந்துடாதா. பதிலுக்கு பதில் பேசும்போது நினைப்பா, ஐயோ இது இப்படியே இருந்துட்டா நன்னா இருக்குமே. பல்லெல்லாம் விழுந்தோம்னா ஓ யூ ஃபர்ஸ்ட் டு திஸ் ஃபாலன், அதோட பதிலும் பேச ஆரம்பிச்சோம். இன்னும் எந்த அப்பா அம்மா தாங்க சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட பதில் பேசியிருக்காளோ அவளுக்கே அவ குழந்தை தங்கிட்ட பதில் பேசினா பிடிக்காது. நீங்க கவனிங்க, அந்த பாட்டி சொல்லுவேன், நீ பண்ணாததா அது பண்ணி எடுத்துன்னு கேட்பா. ஆனா பெருமை. இந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம் இந்த அன்னமையனை பார்த்த உடனே. Why would one not want to relive and unstaple those cherished worthy memories? நினைச்சு பார்க்கிறா எப்படி யசோதை இருந்தா. கௌசல்யாக்கு ராமர் இருந்தார், அது அது சொல்லவே வேண்டாம், அது ஒரு அனுபவம். ஆனா ரொம்ப ஒபீடியன்ட் சைல்ட். Obedient children never give lasting memories. பார்த்தீங்களா, ரொம்ப சொல் பேச்சு கேட்டுடுதுன்னா அப்பா அம்மாக்கே ஞாபகம் இருக்காது. நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருனா, வாழ்க்கையில் என்ன வேறு.
பேரண்ட் டீச்சர் மீட் கூப்பிடணும், டீச்சர் போட்டு திட்டணும், ஆத்துல வந்தா சண்டை வரணும், மண்டை உருணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சைல்ட்ஹுட்டுங்கிறது மெமரபுளாக இருக்கும். யசோதைக்கு அதெல்லாம் இருந்தது. தாயே யசோதா உந்த நாயர் குலத்தில் பங்கஜ மாமி வளையல கேட்டுவிட்டார், கோமள மாமியோடைய புடவை எடுத்துன்னு வந்துட்டார், ஏதாவது ஒன்று பண்ணுவார். சேரி யசோதக்கு சிசு வித்தடு. அந்த யசோதைக்கு அனுபவம் கொடுத்தவர் அவர்தான் திருவேங்கடமுடையான். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்புன்னர் தேசிகன். திருவேங்கடமுடையான் கிருஷ்ணர் தான். அப்ப அந்த கிருஷ்ணர் யசோதைக்கு செய்த அனுபவம் அவருடைய பக்தனாக வரக்கூடிய அன்னமையர் ஏன் லக்கமாம்பா கொடுத்துருக்க மாட்டார்? அப்பதான் சொல்றார் சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு. அதாவது யசோதைக்கு பாவம் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. யசோதை ஸ்கூலுக்கு போனது இல்லைன்னு இதுதான் புராணத்துல இருக்கு. எங்களுக்குலாம் வியாக்கியானத்துல சொல்வா. உடனே ஒரு என்ன போன வருஷம் என்ன எடுத்து யாதவா மகாசபான்னு ஒரு மகாசபா எனக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுவிட்டேன். நீங்கள் எப்படி யசோதை ஸ்கூல் போகலைன்னு சொல்ல. அப்படிதான் சார் வியாக்கியானத்துல இருக்கு. நான் இப்ப என்ன சொல்ல முடியும்? She went to the Ivy League. She just cleared her Yale and she just passed out அப்படின்னு சொல்ல முடியும்? அவ படிக்கல. அப்படின்னா நீங்க அந்த பெண்ணுக்கு கிட்டிய பாக்கியம் ஏல் படிச்சவனுக்கும் கிடைக்காதே. சர்வலோகேஸ்வரன் அம்மான்னு கூட்டா இவ PhD பண்ணா என்ன, டாக்டரேட் பண்ணா என்ன? அவ எப்படி பார்த்தான்னு அதுதான் சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு. ஆத்துல மஞ்சள் தேய்ச்சிக்கிறது வழக்கம். மஞ்சள் கற்கம்னு பேர். அதுக்கு வெளியில கொழுப்பு சத்து இருக்கும், உள்ள கட்டை இருக்கும். நீங்க அதை ஊற வச்சு தேக்க 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 கொஞ்ச நாள் போக 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 அதுல இருக்கக்கூடிய சக்கை எல்லாம் வெளியில வந்துட்டு கட்டை மட்டும் மிஞ்சும், ஹார்டா இருக்கும். அப்புறம் தூக்கி போட்டுருவா. யசோதை போட மாட்டாளாம். ஆழ்வார் எடுக்கிற பெரிய ஆழ்வார் ஏதாவது யூஸ் வச்சுக்கலாமே. எங்க பெரியவா எல்லாமே அந்த காலத்தை சட்டுன்னு ஒரு வஸ்து தூக்கியே போட மாட்டாது. ஆத்துலயே இருக்கும். இப்படி சேர்ந்து 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 வீடே கோடவுன் மாதிரி இருக்கும். ஏதாவது யூஸ்ஃபுல்லா காந்தி சொல்லிவிட்டார் இதையும் தூக்கி போடாதீங்கன்னு சொல்லிவிட்டார். காந்தி 1008 சொன்னார். அதனால இவ தூக்கியே போடலை. பெரியாழ்வார் பார்த்தார், why is Yashoda preserving all of these? அப்போ கிருஷ்ணருக்கு சின்ன சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கு பால் அது அங்க கேட்கணுமா, A2 கிராஸ் ஃபெட் ஆர்கானிக் மில்க் எல்லாம் பாலா கொடுக்குறா. பால் தயிர் வெண்ணெய். அதுக்கு நாக்கெல்லாம் வெள்ளை பூத்துடுத்து. அதுக்கு எப்படி நாக்கை சுத்தம் பண்றது? அப்படின்னா நாக்கை வெள்ளை நீட்டுறது. இதுக்கு மேல நான் நீட்டினா உபன்யாசத்தை நாக்க நீட்டித்துன்னு வச்சுக்கோங்க. அசியும் அது நாக்கை வெளியில நீட்டித்து அம்மா அந்த உபயோகிச்ச மஞ்சக்காம்ப வச்சு நாக்க வழிப்பலாம். மஞ்சள் நுனியால் ஆழ்வார் எடுக்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில. கமி அப்படி வழிச்சு விட்டாலாம். என்னமோ வாயில தெரியறதே எட்டி பார்த்தா சீடை சீடையா ஏதோ உருண்டு இருக்கு. என்ன சார் வாயில என்ன சீடையெல்லாம் உருண்டு இருக்குன்னு பார்த்தா மார்ஸ், சாட்டர்ன், யுரேனஸ் இதெல்லாம் சுத்திட்டு இருக்கு. நாசாவே அவ பாக்குறா வாயில. என்னப்பா இது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே. ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದನ್ನರ್ வாகையக்காரர். சட்டுன்னு பார்த்தா இது எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுதான் மாயன். 5வது பாசுரத்துல மாயனைன்னு தானே எடுக்கிறார். அந்த யசோதா பார்த்துட்டு என்னமோ குழந்தை பாரு அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டுவிட்டான். பெருமாள் அப்படியே ஆப்ளிவியேட் சாம் போட்டுட்டார். மறந்தே போயிடுத்தவளுக்கு. பின்னாடி யாருக்குமே சொல்லல. அவளே சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சிசிடிவி கேமரா தான் சுகபிரம்மம். அவர் அப்படியே சொல்லிட்டார். அவ சொல்லல, இவர் சொல்லிட்டார். அவ யாதிருச்சிகமாக வாயை திறந்து காமினா நம்ம என்ன பல்ல தேப்போம். திடீர்னு நீங்க சூரிய மண்டலத்தெல்லாம் பார்த்தேன்னா அதனாலதான் சொன்னார் சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனுன்னு எடுத்தார். சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு లలివేద చెల్లడు లక్షణుడు లలివేద చెల్లడు లక్షణుడు నిలిచిన నిలువున నిఖిల దేవతల నిలిచిన నిలువున నిఖిల దేవతల కలిగించు సురలు గనివో ఈతడు చేరి యశోద
ಯಶೋದೆಗೂ ಶಿಶುವಿದಳು ದಾರುಣಿ ಬ್ರಹ್ಮಗೂ ತಂದೆಯು ನೀದಳು ಚೇರಿ ಯಶೋದೆಗೂ ಚೇರಿ ಯಶೋದೆಗೂ ಚೇರಿ ಯಶೋದೆಗೂ ಶಿಶುವಿದಳು ಶಿಶುವಿದಳು ಶಿಶುವಿದಳು. எந்த குழந்தையான கண்ணன் இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரையாக இருந்து கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பு விட்டு தலை குடிக்க கூடியவளாக இருக்கக்கூடிய யசோதைக்கு பிள்ளையாக இருந்தானோ அவனே நீ நிற்கும் பூமியை படைத்த பிரம்மாவுக்கு அப்பாங்கிறார். கான்ட்ராஸ்ட காமிக்கிறார். சேரி யசோதக்கு சிசுவித்தொடு, யசோதைக்கு பிள்ளை, நீ நிக்கிற பூமியை படைத்த பிரம்மாவுக்கு அப்பா. ஆக்சிமோரான்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. சேராத ரெண்டு எப்படி சேரும்? அதுதான் இது. அகடித கடனா சாமர்த்தியம்னு நாங்கள்லாம் வேதாந்தத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா இது மகாவித்வான் அர்த்தம். அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னா ஏதோ பெரிய துரசறிவர். இந்த குழந்தை வளர்ந்து வந்த இந்த அன்னமய்யருக்கு தாலாட்டு பாட வேண்டும். இதெல்லாம் அந்த பெரியாழ்வாருடைய அனுபவம். அவர் ஒன்னொன்னு கிருஷ்ணருக்கு எப்படி தாலாட்டு பாடினாலும் அனுபவிச்சா மாதிரி அன்னமய்யர் அனுபவிக்கிறார். இந்த லக்கமாம்பா குழந்தைக்கு தாலாட்டு பாட வேண்டும். எதையாவது காமிச்சுட்டு பாடணும் இல்லையா? இவ இருந்த கிராமத்துக்கு தள்ளபாக்கம்னு பேர். தள்ளபாக்கத்திலேருந்து அந்த திருப்பதி மலையை காமிப்பலாம். அடர்ந்த காடு. அங்க பார்த்துட்டு அதை காமிச்சுட்டு அதுங்க பாரு அங்கதான் கிருஷ்ணர் இருக்கார், அவரையே நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தாலாட்டு வரும். ஜோ அச்சுதானந்தா ஜோ ஜோ முகுந்தா. என்ன சாகித்யம்! ನಂದು ನಿಂತನು ಚೇರಿ ನಯಮು ನಂದು ನಿಂತನು ಚೇರಿ ನಯಮು ಚಂದ್ರವದನನು ಸೇವ ಜಯಂಗ ಚಂದ್ರವದನನು ನೀಕು ಸೇವ ಜಯಂಗ అందముగ వారిట్ల ఆడుచుండంగ అందముగ వారిట్ల ఆడుచుండంగ మందలకు దొంగ మాముదురంగ మందలకు దొంగ మాముదురంగ జోచుతారంగ జో జో ముకుంద రావే పరమానంద రామ గోవింద జో 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 யசோதைக்கு கண்ணன் அனுபவம் சேர்த்தது போல் லக்கமாம்பாவுக்கு அன்னமய்யரும் அனுபவம் சேர்த்து கொண்டே வந்தார். கிருஷ்ணரை நினைச்சுண்டு இந்த சாகித்யம். சின்ன வயசுல கிருஷ்ணர் இவர்கள் வளர்ந்தது விரஜபூமியில். பார்க்குற இடம்லாம் மாடு, எல்லாம் ஹெல்தி மாடு, நல்ல மில்க், திக் மில்க், அதுலேருந்து கர்ட், அதுலேருந்து பட்டர். இந்த பட்டர்லேயே நான் சொல்லியிருக்கேன் நிறைய உபன்யாசங்கள்ல. இந்த சின்ன வயசுல இந்த தீட்சிதர் வாழுடைய உபன்யாசம்லாம் கேட்டு வெண்ணெய் சாப்பிடுவார். அப்போ குருவாயூரப்பன் வெண்ணெயை சாப்பிடுவனாம். அதை கேட்டுட்டு இல்லை இது வெண்ணெயே சாப்பிட்டுருக்காரு, நம்மளும் ட்ரை தான் பண்ணலான்னு. சென்ட்ரல் ஸ்டேஷனில் போகும்போது நாங்கள் பெங்களூர் போகும்போது இது ஒரு ஆவின் கடை ஒன்று இருக்கும், அதுலேருந்து வெண்ணெய் வாங்கி போவோம். சுமாரா இதை போய் என்னத்தை சார் கிருஷ்ணர் சாப்பிட்டான்னு அப்புறம் எனக்கு காலக்ஷேபம் ஆகும்போது எங்கள் ஆச்சாரியனை கேட்டேன், என்ன சார் இந்த வெண்ணெய் சுமாரா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு. இல்லை இதை போய் ஏன் சார் திருடி வேற சாப்பிடணும்? சாதாரணமாக கொடுத்தாலே சாப்பிட்றது கஷ்டம், திருடி வேற எதுக்கு சாப்பிடணும்? அதுக்கு அவர் சொன்னார், கிருஷ்ணர் இந்த வெண்ணெயே சாப்பிடலன்னு. இது வேற என்ன சார் வெண்ணெய், புதுசாக வெண்ணெயா? ஹையங்க வீணம் சாப்பிட்டார். தேசிகன் எடுக்கிறார். ஹையங்க வீணம் ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹ ஸ்வாது ஹையங்க வீணம் திருஷ்டுவாதாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷம்.
அது ஃப்ரெஷ் வெண்ணெய், இப்போதான் எடுத்த வெண்ணெயாக இருந்தால் தான் ஹையங்கு வேணும், அதுதான் சாப்பிடுவான். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த மில்க் ஃபேக்ட்ரி பெங்களூரில் போய் அது நான் வந்து அந்த ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. நம்ம ஆற்றுக்கார்த்தால பால் பேக்கெட் வருது பாருங்க, நம்ம அப்படியே அதை சாப்பிட்டுட்டு இப்படி காஃபிலாம் போட்டுட்டு, இட்ஸ் அமேசிங். This sip is just so excellentங்கிறோம். இந்த பால் மாடுகிட்டேந்து நம்ம மாத்துக்கு வர வரைக்கும் 21 days. அதுதான் அந்த ப்ராசஸ் நான் டாக்குமெண்ட் பண்ணேன். ஏதோ கிராமத்துலேருந்து அவள் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கொடுத்து அதை பேஸ்டரைஸ் பண்ணி பேக்கெட்டாக போட்டு பின்ன லேபிள் அன்னி டேட் போட்டுக்கன்னா லேபிள் கார்த்தால வச்சிருப்பாவா. இப்படி ஃபேசிமிலி இப்படி போட்டுட்டான்னா அன்னைக்கு 15th December அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே 15 December தான் கார்த்தால இவர் வந்து செண்பகமேன்னு பாடிட்டு பாலை கலந்தாருன்னு நம்ம நினைச்சுருப்போம். அது 21 நாள் ஆயிடுது, கிட்டத்தட்ட விட்டா ஒரு மண்டலமே ஆயிடும். இதுல நம்ம வெண்ணெய் பண்ணோம்னா எப்படி இருக்கும் பாருங்க, பாவமா இருக்கும். அந்த வெண்ணெய்க்கே நம்மளை பார்த்தா பாவமா இருக்கும். இவர் சாப்பிட்டது ஹையங்க வீணம், ஃப்ரெஷ் வெண்ணெய். யசோதா கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். கிருஷ்ணர்லாம் வந்து பாடி கான்சியஸ்லாம் கிடையாது. அவர் ராமர் தான் ரொம்ப அப்படியே, இது எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு இதுல, how much is it equivalent to tofu, should I have this with that, இதெல்லாம் ராமர். கிருஷ்ணர் அப்படி இல்லை, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அது கிருஷ்ணருடைய ஸ்டைல். இந்த வெண்ணெய் கிருஷ்ணர் கையில கொடுக்குறா யசோதை. அவர் பல்கி பாடி, அதனால அவரால் ஸ்விம் பண்ணின்னு போக முடியாது, கிரால் பண்ணின்னு போக முடியாது. கையில வெண்ணெய். உத்தரப்பிரதேசத்துல தானே கிருஷ்ணர் வளர்றார். வெயில் அதிகம், குளிரும் அதிகம், வெயிலும் அதிகம். வெயில் சூரியனின் கிரணங்கள் படுறதா, உருகிறதான் வெண்ணெய் இப்படி இந்த இடத்துல வழுக்கிறது. இவர் தவழ்ந்துட்டே வர்றார். வாய்க்கிட்ட போகணும், கைக்கு வாஸ்தவமா எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. ஐயோ துக்கம், ஐயோ கைக்கு வரைக்கும் வந்துடுத்தே, வாய் வரைக்கும் வரமாட்டேங்குதேன்னு கண்லேந்து ஜலம், வாயிலேந்து அப்படியே ஜொல்லு இல்லையா, ட்ரூலிங்னு சொல்வா. ட்ரூலிங், பட் ட்ரூலிங் டசன்ட் கிவ் யூ த சேம் ஃபீலிங் அஸ் ஜொல்லு. அந்த ஜொல்லு சொல்லும்போது வரக்கூடிய அந்த பகவத் அனுபவம் ட்ரூலிங் அப்படின்னு சொல்லும்போது வருதில்லை. அது ஒரு இமோஷன் ஜொல்லுங்கிறது. அதனால பெருமாளுக்கு ஒரு பக்கம் ஜொல்லு, கண்லேந்து ஜலம், உருகிறது வெண்ணெய், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இவர் தவழ்ந்துட்டே வரார். இடுப்புல அரைஞான் கயிறு, அது சின்ன சின்ன மணிகள். இவர் தவழறார், அது உருகிறது, வாயிலேன் ஜொல்லு, கண்லேன் தண்ணி. அப்ப இது ரித்மிக்கா போயிட்டு இருக்கு. இத அப்படியே அன்னமய்யர் உத்தரப்பிரதேசத்துல சேவிக்கலையாம், திருப்பதி கர்ப்பகிரகத்துல சேவிச்சாராம். घटि घटित मेघला खचित मणिकर्णिका, घटि घटित मेघला खचित मणिकर्णिका, पटल निनदेन विभ्राजमानं, पटल निनदेन विभ्राजमानं, कुटिल परघटित संकुल शृञ्जितेन तं, कुटिल परघटित संकुल शृञ्जितेन तं, चतुल नटना समुज्ज्वल विराजं, चतुल नटना समुज्ज्वल विराजं, भावयामि गोपालबालं मनसेवितं, तत्पदं चिन्तयेऽहं सदा, भावयामि गोपालबालं मनसेवितं, तत्पदं चिन्तयेऽहं, तत्पदं கையில வெண்ணெய் உருகிறது. அந்த திருஷ்யம் எப்பேற்பட்ட திருஷ்யம் அன்னமய்யருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளங் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணான் அர்த்திருப்பான் ஆழ்வார். அவருக்கு திருடி இன்னும் பழக்கமே இல்லை, தடயத்தோட வந்திருக்கிறே, வாயெல்லாம் வெண்ணையா இருக்கே. இன்னும் அவர் சீசன்டு தீஃபா இல்லையே, தடயமே விடப்படாதோன்னு.
निरतकरकलित नवनीतम् निरतकरकलित नवनीतम् निरतकरकलित नवनीतं ब्रह्मादि सुरनिकर भावन शोभित पदम् तिरुवेङ्कटाचलस्थितम् अनुपमं हरिं परमपुरुषं गोपालपालं भावयामि गोपालपालं मनसेवितं तत्पदं चिन्तये. என்ன திருவடி அது! அப்பேற்பட்ட திருவடியை நாராயண தீர்த்தர் ஒரு இடத்துல சாதிக்கிறார் தரங்கத்துல. எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட உன் திருவடி இப்படி இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, ஜாங்கிரி மாதிரி இருக்கு, ஜிலேபி மாதிரி இருக்கு. தீர்த்தர் கேட்டார், பெருமாளுக்கே டவுட் வந்து கொடுத்தான், என்னப்பா நம்ம திருவடி இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா? எல்லாரும் ஆஹா ஓஹோங்கிறாளேன்னு வடபத்திரஷாயியா இருக்கும்போது என்னமா தான் இருக்குன்னு அவரே கட்டவிரல் எடுத்து வாயில சூப்பிண்டு பார்த்தான்னு தீர்த்தர் எடுக்கிறார். He wanted to taste what is it. அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இந்த நாராயண சூரியன் பிள்ளையாய் இருக்கக்கூடிய அன்னமயருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி பார்த்துள்ளாமே அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய குடும்பத்திலேயே வந்த 2 பெண்கள், திம்மக்கா, அக்களம்மான்னு பேர். 2 பெண்களுக்கும் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. இஸ் இட் ரைட் சார்? இது வந்து விமன் எம்பவர்மெண்ட்க்கு எதிர்ப்பு இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தானே தமிழ் கல்ச்சர். இன்னொரு சொல்லல சார், தெலுங்கு கல்ச்சர்ல அப்படி இல்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் இல்லை. அப்போ கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ பாருங்க, நான் சரித்திரத்தை சொல்ல வந்திருக்கேனே ஒழிய we are not here to debate about the legalities of this. 2 பெண்ணுக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. 2 பேரும் இவர் கையை பிடிச்சுட்டாலாம். ஆனா இவரை பிடிக்கும் போது கூட இவர் திம்மக்கா அக்களம்மான் தான் கூப்பிடணும். ஆனா கூப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தான் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவருக்கு மனசளவுல பெருமாள் வியாபித்திருந்ததால் அந்த ஸ்ருங்காரத்துல கூட முழுக்க ஈடுபட முடியலேன்னு அன்னமையர் பாவமுலோனன்னு எடுக்கிறார். இந்த பாவத்துல கூட பெருமாள் தான் இருந்தார். భావములోన భాగ్యములందును భావములోన భాగ్యములందును గోవింద గోవింద హరివన్ హరవో మనసా భావములోన భాగ్యములందును గోవింద గోవింద హరి కొలువవో మనసా భావములోన భాగ్యములందును హరి అవతారములే అఖిల దేవతలు హరిలోనివే బ్రహ్మాండం బోలు హరినామములే అన్ని మంత్రములు హరి 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 అవతారములే అన్ని మంత్రములు హరినామములే అన్ని మంత్రములు హరి 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 గణవో హరి 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 గణవో మనసా భావములోన భాగ్యములందును గోవింద గోవింద హరి కొలువవో మనసా భావములోన இப்பேற்பட்டவருக்கு ஒரு சந்தேகம்.
இந்த பெண்களோடு விவாகம் ஏற்பட்டால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டுமே, நமக்கோ பகவானிடத்தில் தானே ஒரு பிராவண்யம் அதிகம்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிராமத்தை விட்டுட்டு யாருக்கும் சொல்லாமல் திருவேங்கடமுடையானுக்கும் குலதெய்வம் அகோபிலம் நிருசிம்மர். ஞாபகம் வச்சுங்க, வெங்கடாச்சல மகாத்மியத்துல ஒரு விஷயம், அந்த க்ஷேத்திரத்துக்கு ஆதாரபூதன் வராகர். இன்னைக்கும் நீங்க அந்த கோனேரி புஷ்கரணி கரையில வராகர் சன்னதி உண்டு, அவர் தான் ஓனர். ஆனா கல்யாணம்னு தீர்மானமான உடனே ஆகாஷராஜா புத்திரிக்கும் இவருக்கும் கல்யாணம்னு தீர்மானமான பிறகு அப்போது கல்யாணத்துக்கு பண்டங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும், அதாவது தேவதைக்கு சமர்ப்பிக்கணும். அப்போ அவருடைய திருத்தாயார்கிட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் கேட்கிறார். வகுளமாலிகா சொல்றா, நம் குலதெய்வம், ஏன்னா அவள் வளர்த்த பிள்ளை என்றோ, நம் குலத்தின் தெய்வம் இதோ இங்க நல்லமல்லா என்கின்ற அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜுவாலா, அகோவில, மாலோல, குரோடா, காரஞ்ச பார்கவ, யோகானந்த, சத்ரவட, பவனோ நவமூர்த்தையா. நீங்க கட்டாயம் அகோபிலம் சேவிச்சுட்டு வரணும் முடிகிற வயசுல. ஆழ்வார் எடுக்கிறார், அது ஒரு ஏஜ் இருக்கு. Yeah, of course, enlightenment can dawn upon us at any point in time. We cannot stop Bhagavan's grace. But body is not something that will listen to your desires. Yeah, முக்திநாத், அகோபிலம் எல்லாம் யாத்திரைகள்லாம் கூட்டுன்னு போற ஒரு சின்ன அனுபவம். வயசுல விஸ்டம்ல நிறைய பேர் நீங்கள்லாம் பெரியவா, யாத்ரா கூட்டுன்னு போற அனுபவத்துல சொல்றேன். முக்திநாத் க்ஷேத்திரம், பத்ரிநாத க்ஷேத்திரம், பத்ரிகாசிரமம், சிங்கவழ் குன்றம், அகோபிலம் கொஞ்சம் யங்கர் வயசுல சேவிச்சேன்னா பெட்டர், யூ வில் என்ஜாய் பெட்டர். ஏன்னா இந்த நவ நிருசிம்மர்ல ஒரு 4 நிருசிம்மர் கீழே இருப்பா. க்ஷேத்திரபாலகன் அங்கே இருப்பார் நிருசிம்மன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கணும். கடைசியில் பாவன நரசிம்மர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அந்த ஜீப்பில் போயிட்டு வந்துருவேள் ஏறத்தாழ். அப்புறம் உள்ளே வந்தோடனே லிவர்லாம் அந்த இடத்துல இருக்கா, இங்கே ஒரு இன்டெஸ்டைன்லாம் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறாளே, அதெல்லாம் இருக்கா, வயர் அதே இடத்துல இருக்கா, இல்லாட்டா மாற்றி குழப்பி போயிடுத்தா. நல்ல ஆட்டம். அந்த நம்ம வண்டியை நீங்கள் இந்த ரோட்டில் கொஞ்சம் மழை காலத்தை ஓட்டினேன்னா அது பிரேக் டவுன் ஆகி அவங்ககிட்ட கொடுத்து வாட் இஸ் தேர் அப்பான்னு அவன் 10,000 ரூபாய் பில்லை கொடுத்துட்றான். நான் ஏறின ஜீப்பில் நாங்கள் 120 பேர் போனோம். ஜீப்பில் ஏறினேன் எப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணேன், 40 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறார் அவர். இல்லை ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது, ஆனால் நம்ம வந்துருவோம் திரும்பி. அதுதான் பாவன நரசிம்மருடைய அனுகிரகம். செஞ்சுன்னு பேர் தாயாருக்கு, செஞ்சு குலத்தை சார்ந்தவள் செஞ்சு லக்ஷ்மின்னு பேர். அழகு, அகோபிலம்னா ஒரு அழகு. இன்னைக்கும் அந்த அகோபிலம் க்ஷேத்திரம் அதை ஆதாரமாக கொண்டு மூர்தாபிஷிக்தர்களாய் 46 பட்டம் வரை கைங்கரியம் செய்யக்கூடிய உயர்ந்த மட்டம் ஸ்ரீ அகோபில மட்டம். இந்த அகோபில மட்டத்தில் எத்தனையோ ஆச்சாரியர்கள், 42ஆம் பட்டம் அழிசிங்கர், இஞ்சுமட்ட அழிசிங்கர்னு பேர், பெரிய மகாஜானி, யஜ்வா, தபஸ்வி. 43ஆம் பட்டம் அழிசிங்கர், அவருக்கு ஒரு தனி பெருமை உண்டு, காலக்ஷேபத்துல அவ்வளவு நிபுணத்துவம். 44ஆம் பட்ட அழிசிங்கர் யாரும் பண்ணாத ஒரு சாதனை, ஒரு சன்னியாசி, ராஜ சன்னியாசி பண்ண ஒரு பெரிய சாதனை. ஸ்ரீரங்கத்துக்கு ராஜாக்கள் கூட விட்ட கோபுரத்தை, மொட்டை கோபுரத்தை பூர்த்தி பண்ணி வச்ச பெருமை முக்கூர் அழிசிங்கருக்கு. எத்தனையோ காலக்ஷேபங்கள் செய்து அடியேனையும் ஆட்கொண்டு திருநெடுந்தாண்டகம் சாதித்தவர் வில்லிவலம் ஸ்ரீமத் அழிசிங்கர். 45ஆம் பட்டம் பூர்வாசிரமத்தில் அக்னிஹோத்ரியாய், இப்போது வேதத்தில் அவ்வளவு, ரிக்வேதத்தில் அவ்வளவு பாண்டித்யம் ஸ்ரீமத் அழிசிங்கருக்கு. பிரகிருத அழிசிங்கர் இவெல்லாம் ஒரு பரம்பரையாக வரக்கூடியவர்கள். அந்த அகோபில மட்டத்துல ஆச்சாரியனை போய் சேவிக்கணும். அந்த மாலோலன்னு ஒரு தடவை சேவிக்கணும். அழகு, நிருசிம்மன்னா அழகுதான். பாக்கி கிருஷ்ணர் ராமர்லாம் ஏதோ அவர் விட்ட மிச்சத்தை இவ வச்சுருக்கா. நிருசிம்மன்னா அது ஒரு தனி அழகு. அது அடியேனுடைய அனுபவம். இந்த அகோபில மட்டத்தில் முதல் ஸ்ரீமத் அழிசிங்கருக்கு ஆதிவன் ஷடகோபன் என்று பெயரில் ஞாபகம் வச்சுங்க. இந்த அன்னமையர் கல்யாணம் வேண்டாமோன்னு நினைச்சுட்டு அகோபிலம் போனார். ஏன்னா இவர் பாவிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கும் குலதெய்வம் அகோபிலம் நிருசிம்மன் இல்லையா, பெருமாளை சேவிச்சுட்டு அங்க ஆச்சாரியனை சேவிச்சு அகோபில மட்டத்தின் முதல் பீட்டாதிபதியாக இருந்த ஆதிவன் ஷடகோபன் யதீந்திர மகாதேசிகனிடத்தில் சமாஸ்ரயணம் பரண்யாசத்தை செய்தார். அதனால தான் இன்றளவும் திருப்பதியில அன்னமையா வர்தந்தி வரும்போது ஸ்ரீமத் அழிசிங்கர் போய் தலைமை தாங்குவார். அவருக்கு அவ்வளவு பக்தி அகோபலத்துக்கும் அகோபல மட்டத்துக்கும் நிருசிம்மனிடத்திலும். அவர் அந்த இடத்துக்கு போனார், அகோபலத்துல சேவிச்சாச்சு. இப்போ திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு வரும்போது தாயார், அலமேலுமங்க தாயார், அவளுக்கு ஒரு ஆசையா, இவன் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டுமேன்னு அவள் ஒரு பெண் ரூபத்துல வந்தா.
ஒரு 5:16க்கு அம்பாள் வந்தா அவ தாத்தாக்கு. ஞாபகம் இருக்கா? சிந்தல் அம்மான்னு நான் சொன்னேன், நீங்கள்லாம் கேட்டிருந்தேளே அப்போ. அப்போ ஞாபகம் இருக்கா? சக்கனி தள்ளிக்கு சாங்குபலா இவா கூட பாடினா. அதனால இப்போ இன்னொன்னு பாடுவா. இது என்னன்னா அலருலு குரியக ஆடினது. இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அலருலுன்னா புஷ்பத்தின் இருக்கக்கூடிய இதழ்கள். தாயார் பேசினா அப்படி இருக்குமா, வாசனை அப்படி இருக்குமா, அவ பேசும் வார்த்தை அப்படி இருக்குமா. அலகல குலுகுல அலமேலு மங்கா. அந்த அலமேலு மங்க தாயார் வந்து ஒரு பெண் ரூபத்துல வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா. கிரகஸ்தாசிரமம் வசதி பெரிய விஷயம் சொல்றேன் கேளுங்க. சன்னியாசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வியாக்கியானங்கள் பண்ணும்போதே, கலியுகத்துல வியாக்கியானம் பண்ணும்போதே யதி தர்ம சமுச்சயம் நிறைய கிரந்தங்கள் யதிகளை பத்தி இருக்கு. இட் இஸ் வெரி டஃப் டு லீட் த லைஃப் ஆஃப் an ascetic in கலியுகா. ஏனைய யுகங்களை விடுங்கோ, இப்போ லீட் பண்றது ரொம்ப கஷ்டம். சன்னிதானம் ஸ்ருங்கேரி மட்டத்துல மகா சன்னிதானம் இருக்கார். இப்ப சன்னிதானம் நிறைய விஜய யாத்திரை போயிட்டு இருக்கார். அவரே ஒரு இடத்துல சொன்னார், அவர் சாதிச்ச அனுகிரக பாஷணத்துல சன்னிதானம் சாதிக்கிறார், நாங்கள்லாம் குடும்பத்தை விடணும், அப்பா அம்மாவை விடணும், இதெல்லாம் சொத்து பத்தெல்லாம் விடணும்னு இங்க வந்தா இங்கதான் அதிக சொத்தை நாங்க பராமரிக்க வேண்டியதா இருக்கு. மட்டம்னு வந்து கொடுத்தனா அது ஒரு 50 கல்யாண மண்டபம், இவ்வளவு சிஷ்யாள் வரா, கல்யாணத்துக்கு வழி சொல்லுங்கோங்கிறா, குழந்தை பிறக்கல வழி சொல்லுங்கோங்கிறா. இவாளுக்கு நித்திய சம்சாரியா இருந்திருந்தா கூட இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது. சன்னியாசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரகஸ்தன்னா ஈஸி. கிரகஸ்தன் எது பண்ணாலும் சரி, சந்தனத்தை பூசிக்கலாம். சன்னியாசியும் பூசிக்க கூடாது, பிரம்மச்சாரியும் பூசிக்க கூடாது சந்தனம். சந்தனம் இஸ் நாட் அலவுட். வெத்தலையே பிரம்மச்சாரியும் போடக்கூடாது, சன்னியாசியும் போடக்கூடாது. கிரகஸ்தனுக்கு எல்லாம் அலவுட். ஏன்னா இவர் கல்யாணம் ஆனதுனால எல்லாம் டிஸ்கவுண்ட் இவருக்கு, எது பண்ணாலும் ஓகே. அதனால இவர் வந்து சன்னியாசம் வாங்கிடலாமாங்கிற அளவுக்கு மனசுல இருக்கிற ஆச்சாரியன சன்னியாசி, நம்மளும் சன்னியாசியா இல்லாமே. அப்போ தாயார் வந்து போதிக்கிறா, இல்ல கிரகஸ்தாசிரமம் ரொம்ப வசதி. அப்ப தாயாருடைய வார்த்தை அலருலு, ஒரு தாமரை இதழ் போல் இருக்கின்றது. அலருலு குரியக நாடே நரதே, அலருலு குரியக நாடே நரதே, அலகல குலோ குல நலமேலு மங்கா, அலருலு குரியக நாடே நரதே, அலகல குலோ குல நலமேலு மங்கா, அலருலு குரியக நாடே நரதே, ಅರವಿರಿ ಶೋಭಗುಣ ನಟಿವನು ಮೇಚಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ನಾಡೆ ನಡೆ, ಅರವಿರಿ ಶೋಭಗುಣ ನಟಿವನು ಮೇಚಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ನಾಡೆ ನಡೆ, ವರುಸಗ ಪೂರ ಧೂವಾಲ ಬುದಿರು ಪುಲ, ವರುಸಗ ಪೂರ್ವ ಧೂವಾಲ ಬುದಿರು ಪುಲ, ಹರಿಗರಗಿಂ ಪುಷುನಲ ಮೇಲು ಮಂಗ, ಹರಿಗರಗಿಂ ಪುಜು ಅಲ ಮೇಲು ಮಂಗ, ಅಲರುಲು ಗುರಿಯರ ನಾಡೆ ಅಲಗಲ ಗುಲು ಗುಲರ ಮೇಲು ಮಂಗ, ಅಲರುಲು ಗುರಿಯಗ ನಾಡೆ. இதுல ஒரு வார்த்தை பாருங்க, அரதெர மருகுண. மருகு அப்படின்னா தெரைன்னு அர்த்தம். தியாகராஜர் மருகு ஏலரா ஓராகவாங்கிறார். ஏன் மருகுவை பத்தி சொல்லணும்னா ரெண்டு விஷயம். தியாகராஜரும் மருகுங்கிறார், அன்னமயரும் மருகுங்கிறார். இவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. நம்ம தமிழ்நாட்டுல பிராச்சீனமாக பரதநாட்டிய சாஸ்திரம் எப்படி பிரசித்தமோ அதே நாட்டிய சாஸ்திரத்தை ஆதாரமாக வைத்த ஒரு நாட்டிய சாஸ்திரம் தான், ஒரு நடன வழிதான் குச்சிப்புடின்னு பேர். இந்த குச்சிப்புடியில ஒரு பெரிய புரோட்டாகனிஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வரானா 4 பேர் திரையை பிடிச்சுப்பா. அந்த திரையோட வந்துட்டு தான் ரிவீல் பண்ணுவா. அதனால தாயார் இப்ப ஆந்திரா பெண்ணாக இருக்கின்றாள். அதனால சொல்லுவது மருகு. ஏன் தியாகராஜர் சொல்லணும்னா, தியாகராஜருடைய ராமாயணத்துல சீதை ராமர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா. ஆனா கல்யாணத்துக்கு வரும்போது ரொம்ப அலங்கார பூஷிதையா தாயார் இருக்கா.
அந்த கண்ணு பட்டுடக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல தெலுங்கு கல்யாணங்கள்ல திரை போடுவா. அப்போ தாயார் பெருமாளை பார்த்து சொல்ற மாதிரி, உனக்கும் எனக்கும் பிரியாத பந்தம் எவ்வளவு யுகாந்தரமா இருக்கு, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏன் இந்த திரை? மருகு ஏலரா ஓ ராகவா, ராகவா உனக்கும் எனக்கும் எதுக்கு மருகு? அந்த வார்த்தை பிரிச்சு பார்த்தோம்னா அது நம்ம கரெக்டா ஜெயந்தஸ்ரீ இப்படி பாடணும், அதுல மா இந்த இடத்துல இருக்கணும், கா இந்த இடத்துல இருக்கணும். வெறும் டெக்னிக்கலா பார்த்துட்டு போயிட்டோம்னா பக்தி வராது. மருகேலரா ஓ ராகவா மருகு ஏலரா. நம்ம மத்தியத்துல மருகு எதுக்கு? ஆச்சரியமான இந்த வரிகளுடைய வார்த்தை, அது ஒரு தனி கிளாஸா எடுக்கணும், அப்பதான் அந்த அனுபாவியம் வரும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா பிரசாதம். அதுதான் சார் முக்கியமா அதுக்கு வாங்க, இதெல்லாம் என்னவோ மருகு கிருகுன்னு ஏதோ. We have been a land of just not devotion and seeking moksha. We have been a land that has been enjoying food. நம்ம குசின்லாம் ரொம்ப பழசு. நீங்க பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் தான் எடுத்துட்டேன்னா அக்கார வடிசலுக்கு கிட்டத்தட்ட குவான்டிட்டி தான் சொல்லலை, எல்லாம் சொல்லிட்டா, செய்முறை எல்லாம் சொல்லிட்டா. இதை வேக வைங்க, அதை போடுங்க, பாலை போடுங்க, இதை கொதிக்க விடுங்க, நெய்யை போடுங்க, இதை எடுத்து நெய்க்குள்ள குத்துங்க, நெய்யா வரும், எல்லாம் சொல்லியிருக்கா. அன்னமையர் விடவரா, அவரும் அதே பெரியாழ்வார் வம்சம், நான் ஆதிவன் சடகோபன் தானே. தட்டை தெரியுமா? தட்டையிலேருந்து ஆரம்பிப்போம். தட்டை தெரியுமா? தட்டை இப்படி தட்டிட்டு, பெங்களூர்ல பேக்கரிஸ் ரொம்ப ஃபேமஸ். ஒரு காலத்துல ஐயங்கார் பேக்கரி, ஹாசன் பக்கம் இருந்தவாள்லாம் பல பேர் பேக்கரி வச்சா 1900s. அவளுக்குலாம் அந்த ஊர்ல அந்த காலத்துல சொல்லும் போதே பேக்கரி ஐயங்காரம் தான் சொல்லுவா. ரொம்ப இப்போ ஐயங்கார் கடைனா ஐயங்காரே நடத்துறது இல்லை, அது விடுங்க. ஐயங்கார் பேக்கரியில ஒரு தட்டை பெங்களூர் பக்கம் கிடைக்கும், இங்க கிடைக்கிறதுதான் தெரியல, தட்டை நீங்க சொல்லிவிடுவேன். நிப்பட்டுன்னு பேர் கேட்டிருக்கலாங்க. நிப்பட்டு, இந்த நிப்பட்டும் தட்டை மாதிரி தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கரகரான்னு இருக்கும், அதுல கொஞ்சம் காரம் அதிகம் இருக்கும். அது நம்ம அப்படி செய்முறை அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரொம்ப தளிக பழகினவாளுக்கு, பண்ணி 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 பட்சணம் பண்ணி பண்ணி பழகினவாளுக்கு நீங்க ஒரு டப்பா முழுக்க தட்டை வச்சேன்னு வச்சுக்கோங்க. அவ அதை பார்த்துட்டு சொல்லிடுவா, இதுக்கு 1 kg மாவாயிருக்கும். அந்த தட்டைய பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் இதுக்கு எவ்வளவு மாவு வேணும். இத அன்னமையர் ஒரு பரமாத்ம தத்துவத்துக்கு சொல்றார். எண்டமாத்திரமுன்னு சொல்லும் போது அந்த க்ஷேத்திரத்துக்கு போறார். திருப்பதி கான்ட்ராவர்சின்னு சொல்ல மாட்டேன், அது ராமானுஜர் இருந்த காலத்துல ஒரு சர்ச்சை வந்தது. ஒருவேளை இது சிவபெருமானோ, ஒருவேளை இது அம்பாளோ. அது பல பேர் இப்பவும் சொல்றாரு, பாலாஜி, பாலா திருப்புர சுந்தரிலேருந்து பால் எடுத்துட்டா, அங்க பார்த்தேன்னா சிங்கம் இருக்கும், இதுதான் அம்பாள். சிவபெருமானுடைய பக்தர்கள் இது சிவன், முருகப்பெருமானுடைய பக்தர் முருகன். ஜீனர்கள் கொண்டாடுறா, இது நம்ம தூண் மாதிரி எடுத்து திருப்பரங்குன்றத்துல. அது மாதிரி எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றா. நிப்பட்டு எப்படி ஒரு நிப்பட்டு டப்பாவை பார்த்தா எவ்வளவு மாவுன்னு தெரியுமோ, இவருடைய லட்சணங்களை பார்த்தாலே தெரியறதே இவர் யாருன்னுட்டூன்னு அன்னமையர் அப்போ ஒரு கீர்த்தனம் பாட்டார். ఎంట మాత్రమున ఎవ్వరు తలచిన అంట మాత్రమే నీవు అంతరాంతరము ఎంతి చూడ పిండంటే నిప్పట్టి అన్నట్లు. பிண்டத்திலேருந்து அந்த மாவுலேருந்து நிப்பட்டு எப்படி வருதோ அந்த மாதிரிங்கிறார். இதுலேருந்து ஒருத்தர்னா உபன்யாசம் பெங்களூர்ல சொல்லி இந்த இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, அந்த காலத்தையே நிப்பட்டு இருந்திருக்கு. அதுதான் அவர் தெரிஞ்சது. அதுதான் 600 years முன்னாடி ஓல்ட் டிஷ் சார் நிப்பட் அப்படிங்கிறார். ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే నీవు. ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే నీవు. అంతరాంతరం చూడ పిండంతే నిప్పటి అన్నట్లు. అంతరాంతము చూడ పిండంతే నిప్పటి అన్నట్లు. ఎంత మాత్రమున ఎవరు తలచిన మాత్రమే కొలుదొరు మేము వైష్ణవులు
కూరిమితో విష్ణుడని పలుకుతురు మిము వేదాంతులు పరబ్రహ్మం వనుచు కొలుదురు మిము వైష్ణవులు కూరిమితో విష్ణుడని పలుకుతురు మిము వేదాంతులు పరబ్రహ్మమనుచు కలదురు మిము శైవులు తగిన భక్తులును శివుడనుచు కలదురు మిము శైవులు తగిన భక్తులును శివుడనుచు అలరి పొగడుదురు కాపాలికులు ఆది భైరవుడనుచు అలరి పొగడుదురు కాపాలికులు ఆది భైరవుడనుచు ఎంత మాత్రమున ఎవరు తలచిన అంత మాత్రమే ஆச்சரியமான இந்த பெருமாளை நிர்ணயம் செய்த பிறகு தாயார் சொன்ன வார்த்தைக்காக திருமணம் ஏற்பட்டது. திருமணத்துக்கு பெருமாள் தாயாரே வந்ததாக சரித்திரம். ஒரு தம்பதி ரூபேண தாயார் இந்த குழந்தை பிற்காலத்துல எப்பேற்பட்ட கவியாக போறதுன்னு நினைச்சு தாயார் பெருமாளுக்கு பாடும்போது என்ன சாகித்யமோ இந்த அன்னமயருக்கும் திருமணம் ஏற்படும் போது அப்பேற்பட்ட சாகித்யம். தாயார் லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்ததேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவத் பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். தாயார் ஒரு வஸ்துவும் கடல்லேந்து வருது. அந்த வஸ்துக்கள் எல்லாம் ஆன பிறகு அவள் உற்பத்தமாறா. அவ தோன்றும் போது அலர்மேல் மங்கையாக தோன்றுகின்றாள். கையில ஒரு மாலை. இது விஷ்ணு புராணத்துல பெரிய விஷயமா நாங்க காலக்ஷேபத்தை படிப்போம். கையில மாலையை வச்சுட்டு இருந்தா யார் கையில போடுறதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படும் போது இவ தைரியமா போய் பெருமாளுடைய கழுத்துல போட்டாளாம். உடனே இதை தைரியமா போட்டு விட்டா அப்படின்னு சொன்னோன்னு ஒரு சிஷ்யர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியனை பார்த்து கேட்டார், சுவாமி இவளுக்கு வெட்கம் இல்லையா? காய்னஸ்ன்னு ஒன்று சொல்லுவா இங்கிலீஷ்ல. அதாவது கொஞ்சம் வெக்க ஏதாவது படணும். அப்படி ஏதாவது கல்யாணம் ஆறுது சும்மா அது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அது வெக்கப்படுற மாதிரி இருக்கணும். இவளுக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்டார். அதுக்கு ஆச்சாரியன் சொன்னால், பெண்கள் கோஷ்டியில் பெண்ணுக்கு வெட்கம் ஏன்? ஏன்னா சாஸ்திர ரீதியில பார்த்தா ஜீவாத்மாக்கள்லாம் பெண்கள், பெருமாள் ஒத்தந்தான் ஆண். இவ பெண்கள் கோஷ்டியில் இவள் ஏன் வெட்கப்படுவான்னு சொல்லிட்டு பெருமாள் கழுத்துல கொண்டு போட்டாளாம். இவள் சமுத்திர ஜலத்திலிருந்து உற்பத்தமானவள். ஜலத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு சம்ஸ்கிருதத்துல, வனம். நீங்க வனம்னா ஃபாரஸ்ட் கரெக்டா? வனம்னா ஃபாரஸ்ட், அது சாமானிய அர்த்தம். விசேஷ அர்த்தம் வனம்னா வாட்டர். வாட்டரான சமுத்திரத்திலிருந்து தாயார் வந்தபடியால் தாயாருக்கு வனஜான்னு பேர். யாராவது வனஜா இருக்கீங்களா இங்க? இனி வனஜா தாயார் பேர். இப்ப தைரியமா கை தூக்குங்க. வனஜானா என்ன? நம்ம வனஜானா காடுலேருந்து வந்தவோன்னு நினைச்சுருப்போம். வனஜானா ஜலத்திலேருந்து வந்த மகாலட்சுமி. அந்த க்ஷீர சமுத்திரத்திலேந்து வந்த மகாலட்சுமிக்கு ஹாரதி எடுக்க வேண்டாமா? க்ஷீராப்தி கன்யககு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு. क्षीराब्धि कन्यककु श्री महालक्ष्मी की नीरजालय कुनु नीराजनम. क्षीराब्धि कन्यककु श्री महालक्ष्मी की नीरजालय कुनु नीराजनम नीराजनम. जलजाक्षी मोमुनको जकुवकु चंबुलकु नेलकुन्न कपूरकु नीराजनम. अलिवेनि तुरुमुनकु हस्तकमलंबुलकु निलुवु माणिक्यमुन नीराजनम नीराजनम नीराजनम. பெருமாள் தாயார் அனுமதியோடு ஆச்சரியமாக கல்யாணம் கண்டருளப்பட்டவர் அன்னமையர்.
கீர்த்தனைகளா எழுத ஆரம்பிச்சார். அப்படி பெருமாள், அவருடைய முத்திரையே வெங்கடாச்சல, அவர் பேரே வராது. இப்போ குருகுஹன்னா தீட்சிதர், தியாகராஜர்னா தியாகராஜர், ஷியாம கிருஷ்ண சகோதரி, ஷியாம கிருஷ்ண சப்த பிரயோகம்னா அது ஷியாமா சாஸ்திரி, நாராயண தீர்த்தார்ச்சிதனா அது தீர்த்தர்வாள், புரந்தரதாசரு தாசருன்னு வந்துருத்துனா அது புரந்தரதாசர் வரும், ஆதிகேசவ அப்படின்னு வந்துருத்துனா அது கனகதாசர். இப்படிலாம் முதிரை. இவருக்கு அதெல்லாம் இல்லை, எம் பேரே வேண்டாம் சார், திருவேங்கடம் திருவேங்கடம்னு வந்துருத்தாலே அது இவர் கீர்த்தனை. இது திருப்பதி கொஞ்சம் ஒரு இடம் பிரிக்கும் போது என்ன ஆயிடுறது, சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார் அமரநாதி பிரானுக்கு. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினடையான் ஆழ்வார். அதுக்கு வியாக்கியானம் பண்றார், அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதியாயிருக்கக்கூடிய திருமலை. இப்ப நமக்கு டவுட் இல்லையா, அது தீபஸ்தம்பமா சர்வே ஸ்டோனா? பெரிய விஷயம். ஏத்துங்க சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிசைட் பண்ணட்டும். இப்போ என்னன்னா, எல்லைக்கல்னா ஒரு இடத்துல ஒரு எல்லை குத்தி வைக்கணும். தமிழ் பேசக்கூடிய நிலத்துக்கு வட எல்லை திருவேங்கடம்னு ரெக்கார்ட் பண்றான். கவுந்தி அடிகளும் இதை தான் சொல்றார் சிலப்பதிகாரத்துல. நார்தர்ன் அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய தேசத்துல திருப்பதி வந்திருக்கணும் நமக்கு. நல்ல வேளை பொழைச்சுடுத்து திருப்பதி. அதனால இல்லையா, அவர் பாவம் கடன் கட்டணும்னு அந்த சுவாமி காத்தால ஒரு மணிலேருந்து இப்படியே நின்றுருக்காரு திருப்பதியில. நம்ம அவரையும் கடனாளி ஆக்கி ஏற்கனவே இன்னும் திருப்பதி பாவம் ஒரு வழி பண்ணிட்டு இருப்போம். நல்ல வேளை அவர் இங்கே போயிட்டார். அதனால திருவேங்கடாச்சலஸ்திதம் இவருடைய முத்திரை. அன்னமையர் இருந்த காலத்துல நீங்க கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா நினைச்சு பாருங்க. 1336 தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்டது. விஜயநகர சாம்ராஜ்யம் கர்நாடகத்துல பெல்லாரி பக்கம் தோன்றினாலும் ஹரிஹரன் புக்கராயன் இருந்தார். அதுக்கு பின்னாடி வந்தவாள் தான் குமார கம்பன்னர், கொப்பன்னர். இதெல்லாம் ஒரு காலகட்டம். அப்பதான் மதுரை சல்தனேட்லாம் வந்தது. அதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி. அதை வச்சுக்கோ, ஒரே சண்டை கிண்டையெல்லாம் மண்டையெல்லாம் உருண்டுது. அப்புறம் இவாள்லாம் ஒரு மாதிரி விஜயநகராஸ் ப்ரொடெக்டட் சவுத் ஆஃப் இந்தியா, அங்கங்க நாயக்கால்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. இப்ப சிற்றரசர்கள் வரும்போது சலுவ நரசிம்ஹான்னு ஒருத்தன் சந்திரகிரி கோட்டை கிட்ட வந்தான். அவன் ரொம்ப நல்ல மன்னன் தான். ஆனா எப்பவுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளை பத்தி யாராவது புகழ்ந்தா நம்மளை பத்தி 4 வார்த்தை நன்னா சொல்லுவாளா பாடமாட்டாளான்னு ஒரு ஆசை. அது மனுஷனுடைய ஆசை. இவர் நல்லவர் தானே, ஏன் அப்படி நினைச்சார்னா அதனால்தான் நம்மாழ்வார் சொன்னார், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ. சொன்னால் விரோதம், அவரே சொல்லிட்டார். சொல்லிட்டேன்னா உடனே பிரச்சனை வரும். என் நாவினின் கவி நான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். என் நாக்கிலேன்னு வர வார்த்தை பெருமாளை தவிர்த்து இன்னொருத்தர பாடாது. இல்லாட்டா அது ஹியூமன் மென்டாலிட்டி இல்லையா. யாரோ எனக்கு அவார்ட் கொடுக்குறான்னு வச்சுங்க, கொடுக்கல கொடுத்தான்னு வச்சுங்க, இவரை மாதிரி யாருமே இல்லை, இவர் சாட்சாத் உலகத்துக்கே ரக்ஷகன். யார் அந்த மாமா கார்த்தால பிபி டேப்லெட் சாட்டுன்னு உட்காந்துருக்காரு, இவர் உலகத்துக்கே ரக்ஷகன். அதுதான் when you desire material wise something from someone, you will have to unnecessarily praise them. ஆஃபீஸ்ல நடக்கிறதா, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள்லாம் ஒருவேளை அந்த ஸ்தானத்தை, உயர்ந்த ஆழ்வார் ஸ்தானத்தை அடைஞ்சிருப்பேன். நான்லாம் எனக்கு அப்ரைசல்லாம் நடக்கும்போது அந்த ஒரு வாரம் முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். கரெக்டாக அந்த அப்ரைசல் பீரியட்னு உண்டு. என்னுடைய பாஸை போய், வண்டர்ஃபுல் ஷர்ட் பூபி, வெரி டு கெட் திஸ் ஃப்ரம். சாதாரணமாக இருக்கும், பாவமாக இருக்கும், பழுப்பாக இருக்கும், சிங்கமாக. அவருக்கே பாவமாக திஸ் ஷர்ட் அப்படின்னு அவரே கேட்பார். திஸ் ஷர்ட் அப்படின்பார். நோ பூபி, 1 more week ஃபார் அப்ரைசல் அப்படின்னு. ஓ இட் இஸ், தேங்க்யூ, நைஸ் அப்படின்னு புகழ வேண்டும். இந்த ஆஃபீஸ் கால்ஸ் எல்லாம் வருது. இப்போ எல்லா கால்ஸ், இப்போ நான் அந்த 2016 வேலை பார்த்த போது எங்களுக்கு காலாக இருக்கும். இந்த டைமில் ஷெட்யூல் பண்ணிவிடுவா. ஹாய் எவ்ரிபாடி, ஹவ் ஆர் யூ? ஏய் ஸோ நைஸ்யா. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சிருக்க மாட்டோம். எப்போவுமே புகழணும் சார். இன்னொருத்தர புகழ்ந்தாதான் காரியம் நடக்கும். இது ஆழ்வார்கள் பண்ணாத்தினால தான் இன்னைக்கும் அவளை கொண்டாடிட்டு. அவளும் யாரையா கொண்டாடிந்தான்னு வச்சுங்கோ, எங்களை காத்த தெய்வமே தெய்வமே அப்படின்னு யாராவது கொண்டாடினா அவளுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துருப்பா. இதை இந்த சலுவ நரசிம்மா எதிர்பார்த்தோம். அன்னமையர் தெலுங்குல எழுதுறாரே, మన స్వామియుడు సలువా నరసింహ గజసింహ ஏதாவது எழுதுவார்னு பார்த்தா இவர் மாட்டேன்னு விட்டார். அரெஸ்ட் போடு ஜெயில. இவருக்கு யார் சார் அப்பியர் ஆனா? சிப்பல் ஃபீஸ்லாம் கொடுக்க முடியுமா? இல்லை, சிங்விலாம் ரொம்ப 25 லட்சம் ஏதோ கேட்கிறாருங்க, முடியாது. அதனால எப்படி கொடுக்கறது? அதனால ஜெயிலே இருந்தார். அப்போ பெருமாள் தோன்றினார். பெருமாள் விடுவரா பக்தரை? நரசிம்மர் தோன்றி விட்டார். நரசிம்மர்ல ராமர் கிருஷ்ணராவது வந்தா அவர் பாவம் 500 வருஷம் கேஸ் ஓடும். ராமர்னா நரசிம்மர்லாம் அவள் அளந்திட்ட துணை அவன் தட்ட, இல்லாட்ட செலவு நரசிம்மாவை அவர் கிழிச்சுட்டு இருப்பார். செலவு நரசிம்மா சொன்னார், ரிலீஸ் செய்யண்டி.
அவர் தெலுங்குல பேசியிருக்கார், இவருக்கு தெலுங்கு தான் தெரியும், அதனால செய்யண்டி அப்படின்ட்டு செய்யண்டி பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த அன்னமையர் ஒரு விதத்தில் ராமானுஜ சம்பந்தம், தேசிக சம்பந்தம், ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகனுடைய சம்பந்தத்தில் வந்ததனால் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், எண்ணங்களை கடைபிடிக்க வேண்டும். அதே சமயத்தில் சமுதாயத்துல நம்ம இன்னொரு மனிதனை மட்டமான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. இஃப் யூ டு நாட் நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் யுவர் கோ ஹியூமன் பீயிங், நீ சாஸ்திரம் படிச்சு வேஸ்ட், ஜீரோ, வேல்யூவே இல்லை. இல்லையா? ஆற்றுல நம்ம சாப்பிட்றது தான் நம்ம ஆற்றுல வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கொடுக்கணுமே ஒழிய ரொம்ப 2 நாள் பழசு போட்டு, இல்லையா? லீவ் எடுக்கிறா பாருங்க, நான் எவ்வளோ கொடுத்தேன், பழசெல்லாம் கொடுத்தா எப்படி சாப்பிடுவோம்? அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் திஸ் டு சம்படி எல்ஸ். ஆர் யூ ஆனஸ்ட் டு யுவர் ஓன் செல்ஃப்? இல்லையா? ஒரு வஸ்திரம்னா நல்ல வஸ்திரமா வாங்கி கொடு, கிழிஞ்சு கந்தலா போனோன்னு நீ வச்சுக்கோ, எவ்வளவு கொடுக்குறேன். இந்த எண்ணத்தோட தான் நம்ம கூப்பிட்டா பெருமாள் திரௌபதிக்கு வந்த மாதிரிலாம் வரவே மாட்டார். அந்த எண்ணம். அதனால தான் அன்னமையருடைய கீர்த்தனைகள்ல அவ்வளவு ஒரு சொசைட்டியல் சேஞ்ச் வந்தது. ஹி சோ ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் தட். நீங்க கிராமங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அன்னமாச்சாரியார். எப்படி சார்? இவர் ஒரு பிராமணர். அவர் எழுதின கீர்த்தனை எப்படின்னா, he said that while we have to follow and adhere to the rules of the dharma, learn to respect the other human being. பெரிய விஷயம். அது செய்தால்தான் ஒரு நல்ல ஆச்சாரிய ஸ்தானம்னார். ஒரு விஷயம் என்னன்னா, அன்னமாச்சாரியர் எழுதின கீர்த்தனங்கள் நிறைய த்விபதம்னு எழுதியிருக்கார், காவியங்கள் எழுதினார். இந்த காவியங்கள் தான் பிற்காலத்துல கிருஷ்ணதேவராயருடைய சபையில இருக்கக்கூடியவாள்லாம் சுபத்ரா கல்யாணம்லாம் எழுதினத்துக்கு ஆதாரம். He was the inspiration to many Telugu poets. பின்னாடி கிருஷ்ணதேவராயரே ஆமுக்தமால்யதான் ஒரு காவியம் எழுதுறார். ஆண்டாளை பத்தி சூடி கொடுத்த நாச்சியார். இன்னைக்கு மார்கழி திங்கள் அல்லவா, ஒரு பாசுரம் கேட்டுள்ளான் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து மார்கழி ஆஃபர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் ஓதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் ஓதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வல் சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வே கோடும் தொழிலன் நந்தகோபன் கோமரன் ஏறார்ந்த கண்ணி, யசோதை இளம் சிங்கம் ஏறார்ந்த கண், யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண், கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ் படிந்தேலோரெம்பாவாய், புகழ் படிந்தேலோரெம்பாவாய். உயர்ந்த மங்களவாரம் செவ்வாய். செவ்வாய் சிறுமருங்குல்னு ஆண்டாள். செவ்வாய் சிறுமருங்குல். சூரியேந்து பௌம புத வாக்பதி பௌம நீக்கு வந்துடுத்து செவ்வாய். மார்கழி முதல் நாளா இருக்கிறதுனால கிருஷ்ணதேவராயர் ஆமுக்தமால்யாத ரச்சனம் பண்ணார். மார்கழி திங்கள் வந்துடுத்து. சுவாதி நட்சத்திரமா இருக்கிறதுனால நிசுமனும் வந்துட்டார். அதனால 3 பேர். ஆனா இவர் எழுதின கீர்த்தனங்கள்லாம் அவர் பேரன் பிள்ளை பேரன் இதெல்லாம் ஷெப்பேர்டுகளில் வச்சா காப்பர் பிளேட்ஸ்ல அதை நல்லா கட்டி, அந்த காப்பர் பிளேட்லாம் நான் தூக்கி பார்த்துருக்கேன். இப்போ நீங்க மலைக்கு மேலே போனேன்னா டிடிடி வந்து டாட்டாவோட சேர்ந்து ஒரு மியூசியம் ரீவேம் பண்ணியிருக்கா. அந்த ப்ரொசீஜருக்கு என்னை கூட்டா
அது எப்படி இப்படி இந்த கண்டென்ட் எல்லாம் வைக்கணும்னு பார்த்தபோது அடியேனுக்கு ஒரு பாக்கியம். அன்னமையருடைய பிள்ளை பேரன் அவ அப்பா தாத்தா எழுதின அந்த கீர்த்தனங்களை கையால தொட்டு தூக்குறது. நீங்க தூக்குறதுன்னா என்ன, ஒரு 150 kg இருக்கும். அது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கண்டை இருக்கும். அதை பிடிச்சு நீங்க தூக்கணும். அது தெலுங்கு, அது நமக்கு படிக்க வராது, பேசதான் வரும், படிக்க வராது. அப்புறம் அங்க ஒரு தெலுங்கு லிங்குவிஸ்ட் இருப்பார். அவரை கேட்டுட்டு இது என்னன்னா அந்த க்ஷீராப்தி கன்யக செப்பேடெல்லாம் பார்த்தேன் அதை எப்படி எழுதியிருக்கான்னு. ஆனா இதெல்லாம் எப்படின்னா இதை எழுதிட்டு பிரதட்சிணமா வர இடத்துல ஒரு பாண்டாரத்துல வச்சுட்டான். இன்னைக்கு நீங்க பிரதட்சிணமா வர இடத்துல இந்த விமான ஸ்ரீனிவாசர்னு இருப்பார், அவரை சேவிச்சுட்டு வருவேள். ஏன்னா இப்படி நீங்க பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில போகும்போது முதல்ல வகுளமாலிகாவை சேவிக்கிறதுக்கு உள்ள போவேள். அப்புறம் தீர்த்தம் வாங்கிப்பேள், பிரசாதம் வாங்கிட்டு பெரிய பிரதட்சிணம் பண்ணிட்டு விமான ஸ்ரீனிவாசரை சேவிச்சுட்டு இந்த பக்கத்துல வரும்போது ஒரு சின்ன சிறு கோபுரம் இருக்கும், அன்னமைய பாண்டாரம்னு இருக்கும். அதுக்குள்ளதான் செப்பேடு போட்டு வச்சிருந்தா. இது 15th centuryலேருந்து 19th century வரைக்கும் ஓப்பனே பண்ணல. பின்ன எப்படி சார் பரவித்துன்னா அது அப்படி செவி வழியா யார் யார் என்னென்ன கேட்டாலோ அந்த மாதிரி கிராமங்கள்ல பரவ ஆரம்பிச்சுடுது. அப்புறம் டிடிடி இது ஒரு தடவை எடுத்து பார்த்தா அதுல அந்த காப்பர் பிளேட்ஸ்ல இருக்கு. அது என்னவோ சுபலக்ஷ்மி என்கின்ற MS சுபலக்ஷ்மிங்கிற மகாராஜ்னி கிட்ட கொடுத்தா. அது அன்னமையரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாகித்யம் ஜெகத் பிரசித்தி. அதுதான் அன்னமையருடைய சரித்திரம். அவர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு குறைச்சலா வாழ்ந்தார். அவர் காலகட்டத்துல வாழ்ந்த 2 மகனியர் கர்நாடக மாநிலத்துல இருந்து புரந்தரதாசர் வாழ். அதே ஆந்திரத்துல பாகவதத்தை ஆந்திர பாகவதமுன்னு கொடுத்த போதனர். போதனரும் புரந்தரதாசரும் இவரை தேடிண்டு திருப்பதிக்கு இவருடைய சம்பாஷணம் ஏற்பட்டு அப்பேற்பட்ட ஞான வார்த்தாலாபம். 2 ஞானிகள், மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத் மகாத்ம வாக்கியம் ஸ்ரவணம் வரம் சியாத் சிரேஷ்டோ பவேத் சாதுகுணானுவாதா ஸ்லாக்யோ பவேத் சாது சமாகமோபீனா. 2 மகான்கள் பேசினா கேட்டுட்டே இருக்கலாமா, நம்ம பேசவே கூடாது. ஓஹோ ஏதோ பேசிக்கிறா, நானும் சேர்ந்துக்கிறேன் கூடாது, அப்படி பேசிப்பாளாம் வாழலாம். பேர்பட்ட மகான். ஏன் இன்னைக்கு அன்னமய சரித்திரம் சொன்னேன்னா, அன்னமையர் ரொம்ப ஃபேமஸ், அதுக்கு சிலைகளை எல்லாம் வச்சிருக்கா. அது நடுவில் படமா வேற ஆக்கிவிட்டா. நாகார்ஜுனாச்சாரியர்னு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது என்ன எடுத்து அடியனுடைய அபிப்பிராயத்தில் சொல்றேன், படம் எடுக்கிறது எல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஆர்ட். ஆனா அதுல காமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் ஒரு இடத்துல அன்னமய சரித்திரம் சொல்லும் போது அவ அப்புறம் சொன்னா, இல்லை சார் இதுல சக்கலத்திரிலாம் சண்டை போடுவளே 2 பேர் இருக்கா இல்லையா, அதுக்கு மாற்றாட்டின்னு பேர். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாள் எல்லாம் கதை, அதெல்லாம் இல்லை இவர் காவியத்துல. இவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன்னா இதெல்லாம் இந்த சினிமா இது போட்டு நமக்கு இப்போ அன்னமையானால நிறைய பேர் என்கிட்ட இப்போ நாளைக்கு யூ டிடன்ட் டாக் அபவுட் த 2 ladies ஃபைட்டிங், இந்த ஃபைட்லாம் அதில் இல்லவே இல்லை. அப்படி சொன்னாதான் 3 மணி நேரம் படம் எடுக்க முடியும். அன்னமையருடைய லைஃப் இவ்வளவுதான். இதுக்கு வெளியில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. இதை ரெக்கார்ட் பண்ணணும், மக்கள் மனசுல வேற எந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இந்த மசாலா இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தன்னுடைய வாழ்நாளில் திருவேங்கடமுடையான் கிட்ட அப்படி ஒரு அச்சஞ்சல பக்தி. ஆச்சாரியனான ஆதிவன் சடகோபன் மேல 7-8 கீர்த்தனை எழுதியிருக்கார். அவ்வளவு கீர்த்தனை இருக்கு, இன்னும் மெட்டு போடாதது நிறைய இருக்கு. எத்தனையோ மகான்கள் பாடின்னு வரா. இதுல ஒருத்தர் ஏதோ MS அம்மா சொல்லிட்டேங்கிறதுக்காக மற்றவாள்லாம் இல்லைங்கிறதுல எல்லாரும் பாடியிருக்கா. இந்த பெருமாளை சேவிச்சா ஒரு சந்தோஷம், குதூகலம். ஏன்னா இந்த பெருமாளுடைய அனுகிரகம் படித்தவன் முதல் படிக்காதவன் வரை எல்லார்கிட்டையும் போய் சேரும். அப்போ சந்தோஷத்துல என்ன பண்ணுவோம், அந்த பரபிரம்மத்தை பார்த்துட்டு நீ ஒருவன் தான் சொல்லுவோம். பிரம்மம் ஒக்கட்டே பிரம்மமுக்கட்டே பரபிரம்மமுக்கட்டே 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 தந்தனானாஹி தந்தனானா புரே தந்தனானா பட தந்தனானா பட தந்தனானா பட தந்தனானா பிரம்மமுக்கட்டே பரபிரம்மமுக்கட்டே பிரம்மமுக்கட்டே பரபிரம்மமுக்கட்டே தந்தனானாஹி தந்தனானா புரே தந்தனானா பட தந்தனானா பட தந்தனானா பட தந்தனானா कंगुव कुहीरादि करोलिंदुरे अगरि की श्री हरे अंतरात्मा हरे अंतरात्मा श्री हरे अंतरात्मा इंदुलो जंतुकुलमु यंतामुकटे अगरि की श्री हरे अंतरात्मा
ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ నిండార రాజు నిద్రించు నిద్రైనొకటే అంటనే బంటు నిద్ర అదియునొకటే నిండార రాజు నిద్రించు నిద్రైనొకటే అంటనే బంటు నిద్ర అదియునొకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడండేడి సరి భూమి ఒకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడుండేడి సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే తందనానాహి తందనానా పులే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా గోవింద 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 హరి హరి 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 గోవింద హరి హరి గోవింద హరి హరి గోపాల హరి హరి గోపాల హరి హరి గోవింద 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 దుందుభి வருஷம் சர்வதாரியில பிறந்தார். துந்துபி வருஷம் பால்குண பகுள துவாதசி என்று அவருடைய ஆச்சாரியனை தியானித்து அவருடைய ஆத்மா பாஞ்சபௌதிக சரீரத்தை பிரிந்து பரமபதித்தார் என்பது சம்பிரதாயம். 1503ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு கொஞ்சம் வருஷம் குறைச்சலா வாழ்ந்திருக்கார். அப்பேற்பட்ட மகானை திருப்பதி நினைக்கும் போதெல்லாம் அவரை நினைக்கணும். எப்படி பங்காரு காமாட்சி நினைச்சா ஷியாமா சாஸ்திரியை மறக்க முடியாது. ராமன்னு சொன்னா எப்படி தியாகராஜர் மனசுக்கு வருவரோ, விட்டலன்னா எப்படி புரந்தரதாசர் மனசுக்கு வருவரோ, பத்ராச்சல ராமர்னா எப்படி கஞ்சரல கொப்பண்ணா ஞாபகத்துக்கு வருவரோ, வாகேகாராள்ல திருப்பதினா அது அன்னமாச்சாரியர் தான். அன்னமாச்சாரியருடைய கீர்த்தனைகள்னா அது எவ்வளோ மகான்கள் பாடியிருந்தாலும் அடியனுடைய அபிப்பிராயத்துல அந்த ஒரு மகாராஜி MS சுபலட்சுமி தான். அப்படிங்கிற அந்த நிர்ணயத்தோடு கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு பெரிய மகானுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று அப்பேற்பட்ட மகானுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. நமஸ்காரம்.